அதியன், நீங்கள் இந்த படம் வந்து ஸ்கிரிப்டு வந்து கூப்பிட்டு படிக்க சொன்னார். நான் படித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என் கேரக்டரு நான் வந்து அதை நான் சரியாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஆனால் ஐயா, எனக்கு நிறைய பேசணும், உள்ள நிறைய இருக்கு. ஆனால் இந்த படம் வந்து இந்த கதாபாத்திரத்தில் தோழர் அதியன் சொன்னதை நான் அப்படியே பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கதாபாத்திரம் அது ஒரு நடிகனா, அது ஒரு ஜாக் ஃப்ரூட்டாக தான் என்னை பாருங்க. நான் வந்து ஒரு ஆக்டராக எல்லா விதமான கதாபாத்திரம் என்னால் பண்ண முடியுங்கிறதுல நான் வந்து நான் என்னை நம்புகிறேன். எனக்கு அந்த வாய்ப்பு வந்து நிறைய இயக்குநர்கள் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு அவ்வளோ வழிகளில் நிறைய பர்சனலாக இருந்தால் கூட அந்த படத்தில் நடித்து நான் அந்த அளவுக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது முதல் காரணம் ஐயா ரஞ்சித் அவர்கள் தான். சார்பட்ட பரம்பரை பண்ணலன்னா இன்னும் நான் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன். பேட்டை மகான் பண்ணலன்னா இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன். நிறைய நான் நடிக்கணும். சினிமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்டராக நடிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இந்த படம் வந்து இந்த படத்தில் நடித்த கலையரசன், தம்பி கலையரசனுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. நண்பர் தினேஷ், ரித்விகா, வின்சு. இப்போ பார்க்குற வின்சு இப்படி கிடையாது, படத்தில் வேற மாதிரி இருப்பாங்க. வாழ்த்துக்கள் வின்சு உங்களுக்கு. அப்புறமா ராமலிங்க ஐயா, செம்மையாக இருக்கேன். உங்களுக்கு செட்டு ஒர்க்கெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி இந்த படத்தில் நடித்த பின்னிட்டடா கேமரா ஒர்க்கெல்லாம் நான் வந்து அவனை வந்தோன்னு சொன்னேன். அவன் வந்து பயங்கரமாக அவன் ஒர்க்கு. ரொம்ப நன்றி ரஞ்சித் சாருக்கு தான். ஏற்றிட்டு அளவு பார்க்கறது ரஞ்சித் சாருக்கு தான் நான் சொல்லுவேன். அது ரொம்ப நன்றி ஐயா. இது அப்படியே பண்ணுங்க ஐயா. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிற்கிறோம், அவரோட தேடி சினிமா நோக்கி பயணிக்கிறோம். நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களெல்லாம் ஏற்றி விடுங்க ஐயா. எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. இது என்னுடைய முதல் தமிழ் படம். மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக என்னுடைய நண்பன், என்னுடைய மென்டர் அஜித் கோஷி அவர்களுக்கு ஸ்பெஷல் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மூவி பண்ணும்போது என்னுடைய ரொம்ப ஹெல்ப் பண்ண என்னுடைய ஃப்ரெண்டு பிரதர் கணேஷ் செங்கன், இந்த படத்து அசோசியேட் டைரக்டர் வேலாயுதம் முருகனன், obviously Madhu knows Malayalam well, so Madhu also helped me a lot. ஸோ ரொம்ப நன்றி. இந்த மேடையில் இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ், எடிட்டர்ஸ் எல்லாருடைய முன்பாக இப்படி நிற்கிறதுக்கு என்னுடைய தமிழ் அவ்வளோ நல்லா எனக்கு தெரியும். எனிவே ரொம்ப பேர் சொன்னார் இந்த மூவி பார்த்தவர் எல்லாருமே நல்லபடியாக பேசுறது, லைக் மூவி நல்லா வந்திருக்குன்னு சொல்றது. ஸோ வாட்ச் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. ரஞ்சித் சார் ரொம்ப தேங்க்ஸ். டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. உலகம் முழுக்க கம்யூனிசம் தழைத்தோங்கிறதுக்கு இது ஒரு முதல் படியாக இருக்கும் நம்புகிறேன். கம்யூனிசம் எங்கெல்லாம் ஜெயிக்குதோ அங்கெல்லாம் நம்மளும் ஜெயிப்போம். வாழ்க்கை வயிறு. தண்டகாரண்யம் அதியனுடைய 2வது படம். மிக முக்கியமான படம் அப்படின்றது கடந்த ஒரு வாரமாகவே வரக்கூடிய ரிவ்யூஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து பேசிட்டே இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த படத்துல நான் 3 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். 3 பாட்டுமே ரொம்ப முக்கியமான பாடல்களாக இருக்கு. அடியே அலங்காரி அதுக்குள்ள சில கவிதைகள் இருக்கு அப்படின்னா அது ஜஸ்டினோட டியூன் தான். ஒரு டியூன் தான் ஒரு பாடலுக்குள்ள கவிதையையும் கதையும் உருவாவதற்கு மிக முக்கியமானதா இருக்கு. அதனுடைய அந்த கதைக்குள்ள போயிட்டு என்னால கவிதைகளை வைக்க முடிஞ்சதுன்னா அது ஜஸ்டினுடைய 3 டியூனுமே எனக்கு மிக முக்கியமானதா இருந்தது. இதுல காவக்காடு அப்படின்ற அடியே அலங்காரி, அழகே அகங்காரி அப்படின்ற அந்த 2 சொற்களுமே நாங்க ரொம்ப விரும்பி போட்டது. நான் அகங்காரம் பிடிச்சவ அப்படின்னு பெண்களை எப்பவுமே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பார்வையோட சொல்லக்கூடிய ஒரு சொல்லாதான் எங்க ஊர்ல நான் பார்த்த வரைக்குமே கேள்விப்பட்ட வரைக்குமே பார்த்துருக்கிறேன்.
அதுல வந்துட்டு அவளுடைய அழகே ஒரு அலங்காரமே ஒரு அழகுதான் அப்படின்னு சொல்றதா தான் இதை குறிப்பிட்டிருக்கிறேன். அலங்காரி அப்படின்னு சொல்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதனுடைய கதை, நாட்டார் வழக்காற்று கதைகள்ல அலங்காரின்னு ஒரு மூலி அலங்காரின்னு சொல்லுவாங்க. இந்த மூலி அலங்காரி ஒரு ஒரு வில்லி கேரக்டராகவே வந்து இருக்கும். அப்படி கிடையாது. ஒரு ஒரு மாற்று வரலாறு நம்ம எழுதணும் அப்படின்னா என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு வரியில ஒரு சொல்லுல அதை சினிமாவில் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு ஒரு கலனா இருக்கிறது அதியன் மாதிரியான இயக்குனர் ரஞ்சித் சார் மாதிரியான தோழர்கள் தான். அதை இந்த படத்துல நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். காவக்காடு பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது என்னன்னா, ஒரு காட்டை காக்கக்கூடிய மக்களுடைய ஒரு ஏக்கம், தவிப்பு அந்த பாடலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதியன் எனக்கு கொடுத்ததுலேருந்து அதை நான் திருப்பி கொடுத்துருக்குறேன். இதுக்குள்ள நீலமேல கூந்தலன காடு இருக்கு. அந்த அந்த இடத்த வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜஸ்டின். அந்த இடத்த நான் ரொம்ப ஆசையோட வந்து எழுதுனது. அதில் ஜஸ்டின் வந்து நாங்கள் நிறைய எழுதுனதுலேருந்து அதியன் வந்து அந்த இடத்துல நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பேசும்போது என்னோட வீட்டில இருந்து நான் வரும்போது ஒரு சொல்லு வந்து யோசிச்சுட்டு வந்துப்பேன். அந்த மாதிரி மாயாநதிக்கு நான் பண்ணியிருக்கிறேன். மாயாநதியில வந்து அந்த வேலை வந்து யோசிச்சுட்டு வந்தது வந்து பாட்டுக்குள்ள நாங்கள் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி தான் நீலமலை கூந்தலன காடு இருக்கு அப்படின்றது. அது எப்படின்னா, ஒரு காடு மாதிரி அவளுடைய காடு தான் உலகமே. அந்த காட்டுக்குள்ள அவளுடைய கூந்தல் என்னவா இருக்கு, அதுக்குள்ள அந்த காமம், காதல் எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. அந்த காடு தான் அவங்களுடைய உலகமே. அதை வந்து 2 வரியில தான் சொல்லணும்னு ஜஸ்டினோட டீம் வந்து இருந்தது. ஆனா கூடுதலா இன்னொரு வரியும் வந்து நான் சேர்த்து கொடுத்துட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஜஸ்டின். அதையுமே வந்து பாட்டாக்கி இருக்கீங்க, ரொம்ப நன்றி. கிருஷ்ணராஜி சாரு, அனன்யா பட் 2 பேருமே வந்து நீங்க பாட வச்சிருக்கீங்க. கிருஷ்ணராஜி சாரோட குரல் வந்து திரும்பவும் வந்து மீட்டு எடுத்திருக்கீங்க. நன்றி ஜஸ்டின். அடுத்ததான் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த இடத்துல ஸ்கிரீன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, மாமலை வேலவா அப்படின்றது. ஏன்னா மாமலை வேலவா பாடல் எழுதும்போது சங்க இலக்கியங்கள்ல குறிஞ்சி முல்லை மருதம் எய்தல், பாலையில குறிஞ்சி முல்லை இந்த 2யுமே வந்து என்னோட மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் இந்த காடு, இந்த மலை, இது எப்படியான ஒரு இடமா இருந்தது, இந்த மக்கள் எந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க, எதை எடுத்து எதற்கெதிராக ஆயுதமாக்குறது, நம்மையே எடுத்து நமக்கு எதிரான ஆயுதமா நாமளே நம்ம கத்தியை எடுத்து நாமளே நம்மளை குத்திக்கணும் அப்படின்றதுதான் இன்றைக்கு அதிகாரமா மாறி இருக்குது. இந்த அதிகாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய, குறைந்தபட்சம் அதை சினிமா மாதிரியான வெகுஜன ஊடகத்துக்குள்ளதான் கொண்டு போய் சேர்க்க முடியுமே, அதை மிக தைரியமாக அன்பு நண்பன் அதியனுடைய தண்டகாரண்யம் வந்திருக்கு. தண்டகாரண்யம் அப்படின்ற ஆரண்யம் தான் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நடக்கக்கூடிய அத்தனை அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் அத்தனை காதலையும் மக்களுடைய வாழ்வியலையும் மிக அழகாக படமாக்கி இருக்கிறாங்க. அது எனக்கு வாழ்த்துகள். நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை பேருமே, தினேஷ் வந்து கலை, ரித்விகா, வின்சு எல்லாருமே ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. முத்துக்குமார் எல்லாருமே, செல்வாவோட எடிட்டிங் ரொம்ப அழகா இருந்தது. என்னோட பாட்டுக்கு 2 பாட்டுக்கும் வந்து ரொம்ப அழகா வந்து பண்ணியிருந்தீங்க. நன்றி செல்வா. மக்கள் மீது பெரும் அன்பு கொண்ட ஒரு மனிதரால் மட்டுமே இப்படியான கதை களங்களை வந்து தேர்ந்தெடுக்க முடியும். வெற்றி தோல்வின்றதுதான் 2வது. ஆனா வெற்றி பெறணும்ன்றதுதான் முதன்மையானது. ஒரு வெற்றி தான் அடுத்த கட்டமா வரக்கூடிய எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இந்த படம் வெற்றி பெறும் என்ற துணிச்சலோடு இதற்கு முதன்மையாக பணத்தை முதலிட்டு இன்னைக்கு திரைக்கு வர இருக்குன்னா ரஞ்சித் சார் மட்டுமே அதன் முதன்மை காரணம். இப்படியான கதை களனை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ரஞ்சித் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல வந்து எவ்வளவு மிருகங்கள் இருக்கு காட்டுல, எந்த மிருகங்களையும் முதன்மைப்படுத்தாம அதுல யானையை மட்டுமே முதன்மைப்படுத்தியிருக்கக்கூடிய அதியனுடைய அரசியல், அவன் பேசக்கூடிய அரசியலுக்கு மிக உண்மையா, மிக நேர்மையா, எந்த இடத்துலையும் சமரசம் பண்ணிக்காம தான் எடுத்துக்கொண்ட அரசியலுக்கு ரொம்ப நேர்மையா வந்து இந்த படத்துல நான் யானையை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு நான் சொல்லிடுறேன். கம்யூனிசம் தான். ஒரு தோழர் கூட சொல்லிட்டு போனாரு, கம்யூனிசமா எல்லா இடமும் இருந்ததுன்னா அது இன்னும் அழகானதான் மாறும் அப்படின்றது. முதல் கம்யூனிஸ்ட் புத்தன், அந்த புத்தன் கொண்டிருந்த நலகிரி அப்படின்ற யானையை தான் அந்த இடத்துல நான் பார்த்தேன். அந்த யானை பார்த்தீங்கன்னா அதனுடைய கம்பீரம், ஒரு காட்டை உருவாக்குவதே யானை தான். ஆனா அந்த யானையை வந்து நம்ம பிச்சை எடுக்கல விட்டுட்டு இருக்கிறோம் ரோட்ல. ஆனா அந்த யானைக்கு தெரியாது அது பிச்சை எடுக்குதுன்றது. இப்படி மனிதன் செய்யக்கூடிய தன்னை உணர்தல் தான் இந்த இடத்துல தண்டகாரண்யம் நம் ஒவ்வொருவரையும் உணர வைத்திருக்கிறது. படக்குழு அனைவருக்குமே வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போஸ்டரில்
என்னுடைய பெயரையும் கவிஞர் உமாதேவி பெயரையும் இயக்குனர் அதியன் அவர்கள் என்னை கேட்காமலே பதிவு செய்த அந்த நன்றி உணர்ச்சிக்கு நான் வாழ்நாள் கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர், ரொம்ப நன்றி தோழர். அதே போல வாய்ப்பு தொடர்ந்து எனக்கு அளித்து கொண்டிருக்கிற இந்த தயாரிப்பினுடைய இயக்குனர் தோழர் ரஞ்சித், என் வாழ்நாளிலும் மறக்க முடியாத என் உணர்வுகளோடு ஊறி கலர்ந்த, இன்னும் சொல்ல போனால் என் வயதில் நான் பேச முடியாத அரசியலை திரைமொழியில் இன்றைக்கு இந்தியாவையே அதிர வைத்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தோழர் ரஞ்சித் அவர்களை இந்த மேடையில் நான் நன்றி சொல்ல இருக்கிறேன். ஒரே ஒரு சின்ன விஷயம், நிறைய பேசிட்டாங்க. நான் அதியன் தோழர்கிட்ட இந்த பாடலை பற்றியான ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது ஒரு சொன்னேன், இந்த கிராமத்தில் கீச்சாங்குருவி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கீச்சாங்குருவினுடைய பண்பு என்னன்னா, சிட்டுக்குருவி இருக்கு பாரு, சின்ன தேன் சீட்டு, அதை எடுத்துக்கிட்டு வந்து கொத்தி தூக்கிட்டு வந்துடும். அது ஒரு பெரும்பறவை, ஒரு சிறு பறவை எடுத்துட்டு வந்து ஈச்சங்காட்டுல ஈச்சமுள், உங்களுக்கு தெரியும் ஈச்சங்காடு இலைய பூரா ஈட்டியா தான் இருக்கும், அதுல குத்தி வச்சிடும். இல்லைன்னா உடம்புல குத்தி வச்சுட்டு கொத்தி 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 கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும், பறந்து போகும். திரும்ப வந்து பசி எடுக்கிற நேரத்துல அந்த சிறிய உயிரை கொன்று சாப்பிட்டு கொண்டிருக்கும். இது இந்த கதைக்கு பொருத்தமாகும் தோழர் நான் நினைக்கிறேன். தோழர், இது போன்ற விஷயங்களை நீங்கள் தான் சொல்ல முடியும், அதை இந்த பாடலில் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுமதித்தார். ஆச்சா, அதை தான் இந்த இதுல எழுதியிருக்கிறேன். காட்டோட பிள்ளைக்கு, ஒரு காட்டுல இருந்து இன்னொரு காட்டுக்கு வந்து எதுவும் மன்னர்களை வந்து வனவாசம் போக வைப்பாங்க. ஆனா காட்டுல பிறந்து காற்ற வளர்றவன இன்னொரு காட்டுக்கு காடு மாத்தி விட்டுற வேலை இருக்கு பாருங்க. அது இந்த படத்துல வந்து ரொம்ப நுட்பமாக ஆழமாக அரசியலோடு சொல்லப்பட்ட படம் இது. அதுலதான் நான் ஒரு வரி எழுதியிருந்தேன், காட்டோட பிள்ளைக்கு வனவாசம் வச்சானே காத்து மண்ணை தூத்துதே, கெட்ட காலம் பொட்டி மாத்துதே. இந்த பொட்டி மாத்துற விஷயமும் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். எங்க ஊர்ல என்னன்னா, எனக்கு பொண்ணு பாக்குறது பெரியவே அதிசயமா இருந்துச்சு. எங்க அம்மா என்ன பண்ணாங்க, என் மாமன் பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், போய் பொட்டி வைக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. பொட்டி வைக்கிறதுன்னா, நீ இந்த பொண்ணை வேற யாருக்கும் கொடுக்க கூடாது, என் மயனுக்கு தான் கொடுக்கணும், எங்க அம்மா வச்சுட்டு வந்துருவாங்க. அதுக்கு பதில் அவங்க பொட்டி வச்சுட்டா நான் சம்மதிச்சுட்டேன்னு அர்த்தம். ஆனா இங்கே வந்து துயரங்களை பரிமாற முடியாமல் பொட்டி மாத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு கிராமத்து கல்ச்சரை சொல்ல ஆசைப்பட்டேன். அதுக்கு தான் காட்டோட பிள்ளைக்கு வனவாசம் வச்சானே காத்து மண்ணை தூத்துதே, கெட்ட காலம் பொட்டி மாத்துதே, கீச்சாண்டா வந்துச்சே தேன்சிட்ட குத்துச்சே, ஈச்சங்காட்டு நடுவே என் கண்ணே எப்ப வருவே என்கிற இந்த வரிகளுக்கு இடம் தந்து வாழ்வியலை சொல்ல வைத்த இயக்குனர் அதியன் அவர்களுக்கும், அதை தாண்டி எனக்கு என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கிறேன் தொடர், மன்னிக்கணும். ஜஸ்டின் பிரபாகருடைய இசையை நான் வந்து நிறைய அழகே அடியிலிருந்து எனக்கு பிடிக்கும், அது வேற. ஆனா இந்த படத்துல ஒரு மியூசிக்கலா கேட்கிறப்ப ஒரு ஆப்பிரிக்கன் அந்த ஃபாரஸ்ட் மியூசிக் இருக்கு பாருங்க, அதை கேட்ட ஒரு ஃபீல் வந்தது. இது எப்படி அந்த பாட்டு ஒரு மாதிரி கலைஞ்ச மியூசிக், ஆனால் கேட்கும் போது நான் உணர்வுகளை தட்டி எழுப்பிக்கிட்டே இருந்தது. உண்மையிலே உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுகிறேன் இசையமைப்பாளர், அந்த இது பொங்குனிச்சு. இதுக்குள்ள லிரிக்ஸ் போட முடியுமாங்கிறது நான் திணறினேன். அதேமாதிரி நான் அதிக நேரம் எடுத்துக்கிட்டது இந்த பாடலுக்கு தான் நினைக்கிறேன். அதை நம்ம நேட்டிவிட்டிக்கு அந்த இசையை எப்படி பொருத்தி செய்யறாருங்கிறத உண்மையிலேயே நிரூபித்த ஜஸ்டின் பிரபாகர் இந்தியாவின் இசை அடையாளமாக நிச்சயம் திகழ்வார் என்று கூறி, இந்த நல்ல படத்தில் வாய்ப்பளித்தமைக்கும் இந்த படம் வெற்றியடைப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்று கூறி இந்த படக்குழுவினர் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு காதலை வந்துட்டு இப்படி சொல்ல முடியுமான்றத நான் உண்மையிலே நான் ஷாக் ஆயிட்டேன். ஆலிலையின் மேலிருந்து பாட்டி செய்க்க உன் ஆலிங்கன வாசத்துல நான் திளைக்க, இப்படி ஒரு வரிய தமிழ் சினிமா இன்னும் வரலும் கண்டதே கிடையாது. நன்றாக ஆலிங்கனம்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அது தூய தமிழ் சொல். அதாவது காதலன் காதலியும் அதாவது காமத்தை அடைவதற்கான ஒரு ஒரு பொழுது, ஒரு இணைவு தான் அது, ஒரு அதான் ஒரு தழுவுதல், நொடியில எழக்கூடிய வாசம் தான். அதாவது அந்த காதல் வாசத்தையும் காமத்தையும் அப்பா சான்ஸ் இல்ல. எனக்கு வந்து அப்படி வந்து உமாதேவின் மீது காதல் ஊட்டி எடுத்துருச்சு எனக்கு இந்த வரியை கேட்டு. உண்மையிலே அதாவது ஒரு படைப்பாளின் மீது இருக்கிற ஒரு ஒரு வேட்கை இருக்குல்ல, அதுதான் அது இலக்கிய வேட்கை தான். நன்றி நன்றி. என் தமிழுக்கு நன்றி. தமிழ் தான் கொடுத்தது, தமிழ் வாசிப்பு தான் கொடுத்தது. ஆதரைக்கு நன்றி. அறிவு வந்திருக்காப்ல, அறிவு ரொம்ப நன்றி. அந்த பாட்டு ரீமாவோட ரொம்ப சூப்பரா வந்து பாடியிருந்தீங்க. ரீமாவோட குரல்ல கூட ஜஸ்டின் வந்து 2 வருஷம் அனுப்பி எது நம்ம தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லும் போது சொன்னலதா மேமோட அண்ணனோட மகள் தான் அவங்க அப்படின்னு சொல்லியே சொன்னாங்க. அந்த அந்த குரலை திரும்பவும் வந்து கேட்கும்போது ரொம்ப நெருக்கமா வந்து உணர்ந்ததுனால நாங்க அந்த வரியை வந்து நாங்க அந்த குரலை வந்து நாங்க தேர்ந்தெடுத்தோம். நன்றி ஜஸ்டின். இந்த படத்துல வந்து
எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து முக்கியமான சில பேருக்கு வந்து நான் நன்றிகள் சொல்லணும். அதில் வந்து முக்கியமாக ஆர்ட் டைரக்டர் ஜெயண்ணா வந்து எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு நன்றி. அவர் தான் வந்து நீ இப்போ அப்படின்னு வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு போய் பாரு அப்படின்னு சொல்லி என்னை வந்து என்கரேஜ் பண்ணார். நான் அவரை போய் பார்த்தேன். தோரை போய் பார்த்து தோரை என்கிட்ட பேசி நான் யார் என்ன ஏதுன்னு அறிமுகமாகி அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆடிஷன் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் ஆடிஷன் போக முடியல, வேறு ஒரு ஊரில் இருந்தேன். அப்போது நான் வந்து வீடியோ டேப் பண்ணி அனுப்பிச்சேன், ரெக்கார்ட் பண்ணி. அதை பார்த்துட்டு கோ டைரக்டர் முருகன் சார் வந்து என்ன வந்து அந்த பொண்ணு செம்மையா நடிக்குது, அந்த பொண்ணு நீ எடு தயவு செஞ்சு அப்படின்னு வந்து அதேன்றவர்கிட்ட சொன்னதாக அதையும் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார். நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னா அந்த நன்றியை சொல்கிறதுக்கு. இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான நிறைய மெமரிஸ் இருக்குது எனக்கு. இந்த படம் முடிச்சுட்டு வந்துட்டு அந்த ஊரில் அந்த கிராமத்தில் அந்த மலையில் இருந்த மக்களை வச்சு நான் ஒரு நாடகம் எழுதினேன். அதை வந்து நாடகமாகவும் போட்டேன். அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தின மனிதர்களோடு வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் நடிக்கும்போது எனக்கு கிடைச்சிது. அதேன் அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. இதை ப்ரொடியூஸ் பண்ண பா ரஞ்சித் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. ரஞ்சித் அண்ணா ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அதையும் எனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னா, என் குடும்பத்தில் யாராவது ஒரு டைரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ இருந்தால் கூட அவங்க ஒரு கதை எடுத்துட்டு இருந்தா கூட இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரை நம்பி கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது. அப்படி ஒரு வெயிட்டான வந்து ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரை வந்து எனக்கு கொடுத்தாரு. அது எந்த நம்பிக்கையில் வச்சு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. அண்ட் கலையாசன் அண்ணா உங்களுக்கும் தேங்க்யூ. ஷபீர் அண்ணா, பாலசரன் அண்ணா, ஏன்னா கேரக்டர் வைஸ் கொஞ்சம் நான் பெரியவ மாதிரி பிஹேவ் பண்ணணும், ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணணும். அந்த டார்ச்சர்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. அந்த டைம்ல நான் ரொம்ப யோசிச்சேன், இப்போதான் முடிச்சதுக்கப்புறம் திட்டுவாங்களோ அடிப்பாங்களோ அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக எடுத்துட்டு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எங்களோட இயக்குனர், ப்ரொடியூசர் பா ரஞ்சித் சார், எங்களோட டீம் எல்லாருக்கும் என்னோட விஷஸ். அண்ட் இந்த படத்தில் செகண்ட் டைம் நான் வந்து அதியன் சார் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. நான் அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது வந்து எனக்கு இது எல்லாரும் கொடுங்க, கண்டிப்பாக இருக்கும் தோழர், நான் சொல்கிறேன் தோழர். நாங்கள் எங்கள் டீம் முருகன் சார், வேலாயுதம், ஸோ எங்கள் ஏடி டீம்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எப்பவுமே நான் ஃபாலோ பண்ணும்போது ஆஃபீஸ் போகும்போது இதில் ஏதாவது இருக்கும். அதை விட அவர் பேர் மறந்துட்டா, அவர் தான் இல்லை நீ விட்டுறத ஃபாலோ பண்ணுன்னு சொன்னார். நான் அவரை மறக்கவே மாட்டேன். ராம் அவர் தான் மெயின் ரீசன். நான் வந்து அதியன் சார் வந்து சார் எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு கேட்டதுக்கு அவர் தான் மெயின் ரீசன். ஸோ ரொம்ப நன்றி சார். அண்ட் பா ரஞ்சித் சார், எனக்கு எப்படின்னா குண்டு படத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒரு படம் பண்ணதுக்கு என்ன ஸ்டேஜ் ஏற்றினாங்கன்னா குண்டு படத்துக்கு தான் ஏற்றினாங்க ஸ்டேஜில். ஸோ அது பெரிய அங்கீகாரமாக நினச்சேன். தேங்க்யூ ரஞ்சித் சார். இன்னைக்கு கூட நான் நிஜமாக கூப்பிடுவாங்க நான் இன்னும் யோசிக்கல. நான் நினச்சேன் இன்னைக்கு மறந்துட்டு இருப்பாங்க, பட் நான் கண்டிப்பாக வரணும்னு மட்டும் நினச்சேன். சகா வச்சு அவங்க கூடும்போது ஓ பரவாயில்ல ஞாபகம் வச்சுருக்காங்களே அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா படத்தை பார்த்தவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் சீக்கிரம் படம் பார்க்கணும். ரொம்ப நல்லா படத்தை சொல்லும்போது எனக்கு ஒன்று மட்டும் தான் தோணுச்சு. ஏன்னா நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது தேன்கனிக்கோட்டை லொக்கேஷனை சொல்லிட்டு நான் சொல்லக்கூடாதான் தெரியல, அங்கே தான் ஷூட் பண்ணோம். அந்த மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்களோட வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அங்கே ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அது அவ்வளோ நேரம் என்னால் சொல்ல முடியாது, அவ்வளோ டைம் எடுத்துக்க முடியல. டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இதில் ரொம்ப பெரியவெல்லாம் பண்ணல, நான் சின்ன ரோல் தான். பட் எடிட்டிங்கில் எவ்வளோ போச்சுன்னு கூட எனக்கு தெரியல. அதனால் டீமுக்கு என்னோட விஷஸ். அண்ட் செப்டம்பர் 19 இந்த படத்துக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். ஏன்னா இந்த கதையாக கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு இந்த கதை கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறதுல இந்த கதை என்கிட்ட அவர் கதை சொல்ல. பட் டீமில் நாங்கள் பேசும்போது இது முக்கியமான படம், இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது மட்டும்தான். செப்டம்பர் 19 இந்த படம் வருது, சப்போர்ட் பண்ணுங்க. ரஞ்சித் சார் ரொம்ப நன்றி. உங்களோட அடுத்தடுத்த படங்கள் அதில் அப்படி எப்படி வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ரித்விகா அவங்களோட செகண்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பி. குண்டுக்கு அப்புறம் அதில் ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பேன். இதில் அவங்களோட பக்கத்து வீட்டு பொண்ணு. இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லணும்னு நினைக்கல. தேங்க்யூ ஸோ மச். அதியன் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் சாரி, என்னுடைய தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட் இல்லை, ஃப்ரீ ஃப்ளோயிங் இல்லை. ஸோ அங்கங்கே இங்கிலீஷ் பேசுவேன், ப்ளீஸ் டோன்ட் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ப்ரொடக்ஷன் டீம், தி ப்ரொடியூசர்ஸ், தி சாய் பிரதர்ஸ் அண்ட் ரஞ்சித் சார்.
for giving me this opportunity. Congratulations to the direction team, Adre sir and team. மழையிலையும் வெயிலையும் முள்ளிலையும் கிளாஸ் பீஸுக்கு நடுவில் எல்லாம் நடந்து ஏகப்பட்ட ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. தண்டகாரண்யம் தமிழ்நாட்டில் இருக்கிற 7.5 கோடி மக்கள் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா லெவலில் பேசப்படட்டும் என்று my best wishes to the entire team. Many congratulations to all the departments who worked hard for this team. Thank you so much. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அதியன் நாதிரி அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இது ஒரு மாறுபட்ட கதை அம்சம் கொண்ட படம், எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், பட் டெஃபினெட்லாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் இருக்குது. இந்த மாதிரி மாறுபட்ட கதை அம்சம் கொண்ட படம் பண்ணுற இயக்குநர்களுக்கு தொடர்ந்து களம் அமைத்து கொடுத்துட்ருக்கிற இயக்குனர் தயாரிப்பாளர் திரு ப. ரஞ்சித் அவர்களுக்கு அன்பும் நன்றியும், ஒட்டுமொத்த குழுவுக்கும் நன்றி. இசையாகவும் ஒளிப்பதிவாகவும் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். சார், ரஞ்சித் சார், இனி இயக்குனர்கள் அதியன் நாதிரி சார், பார்க்க ரொம்ப குழந்தை மாதிரி இருப்பார், பேச்சு சிரிப்பு எல்லாம். ஆனால் செயல்பாடுகள் வந்து அசாய சூரன் அப்படின்னு நம்ம தண்டகாருண்ய படத்தின் மூலம் நிரூபிச்சிருக்காரு. படம் வந்து கேள்விப்பட்ட அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் எதிர்பார்ப்பும் கூடுதலாக இருக்குது. தண்டகாருண்யன்றது படம் மட்டும் காட்டுக்குள்ளே இல்லை, நாங்களும் காட்டுக்குள்ளே தான் இருந்தோம். வித்தியாசமான அனுபவம். அந்த வேலை யானை வந்து திரும்பி கூட நாங்கள் ரிட்டர்ன் போய் 1 மணி நேரம் கழித்து ரிட்டர்ன் வந்திருக்கோம். அந்த அளவுக்கு எல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தும் கூட சிரமம் பார்க்காம இந்த படத்தை சிறப்பாக நடித்து கொடுத்தாங்க. கலை தம்பி, ரஞ்சித் தம்பி, தினேஷ் தம்பி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரஞ்சித் சார் நன்றி. முதல்ல எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய மிக சிறந்த தோழர் அதிநாதிரி இயக்குநர்களுக்கு நன்றி. இந்த மிக சிறந்த ஒரு சமூக காதலுள்ள சமூக பொறுப்புள்ள படத்தை எடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் மலைக்காட்டில் பிறந்த பொண்ணு. எனக்கு இந்த படம் என்னோட வாழ்வியலில் கலந்த படமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த திரைப்படம் எடுக்கவே வந்து நிறைய இடங்களில் வந்து நான் நெகிழ்ச்சியாகி அழுத இடங்கள்ல இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த மழை காடு எல்லாம் சம்மந்தப்பட்டு எனக்கு கூடயே அது வந்து பயணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட அதையும் சொல்லியிருப்பாரு, ஒரு ஒரு நிலம் வைக்கிற சீனில் வந்து நான் உடஞ்சி அழுது கத்தி ரொம்ப அழுதுட்டேன். தோழருக்கு நன்றி, நெகிழ்ச்சியாக இருக்குது. தோழர் பாரன் சொல்றதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு உதவிக்கர்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் எழுதுகிறேன், எனக்கு இந்த அரங்கத்தில் எனக்கு பேச வரல, நான் எழுதுகிறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும், பத்திரிகையாளர்களுக்குமே ரொம்ப நன்றி. படம் பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. நன்றி. இதுக்கு முன்னாடியே நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து எனக்கு 2-3 அழைப்பு வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பண்ணுறதுக்கான நேரம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வந்து நான் பண்ணியிருக்கக்கூடிய கேரக்டர் வந்து இயக்குனர் அதியன் சார் தந்த வாய்ப்பு தான். அதுக்கப்புறம் கோ டைரக்டர் வேலாயுதம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்துக்கான டேட் வந்து முதல்ல என்னுடைய நண்பர், வெல்விஷர், சகோதரர், அவருக்கு தான் டேட் முதல்ல கேட்டிருந்தாங்க. அவர் பண்ண முடியாத காரணத்தினால அவர் வந்து எனக்கு சொன்னார். ஸோ அதனால் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஸோ இந்த தண்டகாரண்யம் படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நம்ம அடுத்து வெற்றி விழாவில் எல்லாரையுமே சந்திப்போம். வணக்கம், மகிழ்ச்சி. இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்கும் நன்றி. ரஞ்சித் சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். நாங்கள் அவர் ஆஃபீஸ் போகும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்கும் போதே பக்கத்தில் உட்காந்து சாப்பாடு போட்டுரு ரஞ்சித் சார். அந்த மாதிரி ஒரு இயக்குனரை பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் அதையும் நான் சொல்லவே தேவையில்ல, எங்கள் கூட கீழே உட்காந்து தான் சாப்பிடுவார். அதே மாதிரி எல்லோரும் ஆஃபீஸ் பாய் முதல் கொண்டு கீழே உட்காந்து தான் சாப்பிடணும், அவர் கூட தான் உட்காந்து சாப்பிடணும். இதனால தான் அவரை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே வரல. அதுக்கப்புறம் எங்கள் டீம் தான் ரொம்ப பக்கபலம். ஃபஸ்ட்டு முருகன் அண்ணா, அதுக்கப்புறம் ராமண்ணா, வேலாயுதம் அண்ணா, மது, வசந்த், மித்ரன், சுமன், இந்த மாதிரி டீம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதையும் எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றிண்ணா, லவ் யூண்ணா. ஹாய், என் நேம் நவீன். Adiyana, thank you so much for the opportunity. Ranjit sir, thank you so much for the opportunity, sir. இங்கே வந்து
இந்த படத்துல கௌரவ்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது சின்ன கேரக்டர் தான், பட் ஆனால் இதில் ஒர்க் பண்ணும் போது நான் நிறைய பிரதர்ஸை சம்பாரிச்சிட்டேன். அது அண்ணா, கலை அண்ணா, தினேஷ் அண்ணா, டைரக்ஷன் டீம் எல்லாருமே வந்து ரொம்ப நாங்கள் க்ளோஸ் ஆகிட்டோம். லைக் மோர் லைக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆகிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய நன்றிகள் சொல்ல வேண்டியது இருக்கு. எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். இது டைரக்டர் அதியனோட எனக்கு 2வது படம். குண்டு படத்துலேயே எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருந்தாரு. அண்ட் நீலம் ப்ரொடக்ஷனில் இது என்னுடைய 2வது படம். தொடர்ந்து என் மேலே வச்சிருக்கும் நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய ப்ரொடியூசர் பா ரஞ்சித் சார் அவர்களுக்கும் என்னுடைய இயக்குனர் அதியன் ஆதிரை அவர்களுக்கும் நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா தண்டகாரண்யம், புதிய களம், புதிய கதை, சொல்லப்படாத கதாபாத்திரங்கள். அதியனோட ஸ்டைலில் இந்த படத்தை அவர் எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணாமல் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. அப்புறம் என்னோட கோ ஸ்டார்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கலையரசன், தினேஷ், வின்சு, பாலசரவணன், ஷபீர், இவங்க எல்லாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்களோட ஏடி டீம், இவங்க இல்லைன்னா இந்த படத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. மது, ராமனண்ணா, முருகண்ணா, வேறு யாரும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி. கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. மக்கள், விமர்சகர்கள் மற்றும் ஊடகத்துறையோடைய ஆதரவோடு தண்டகாரண்யம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கொஞ்சம் நர்வஸாக இருக்கு, பட் டைம் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். நான் நிறைய வருஷமாக மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் கேமரா முன்னாடி நான் ரொம்ப கம்ஃபர்டபுள். பட் ஆக்சுவலாக என்னோட முதல் படம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது. அந்த படம் ஷூட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஏன்னா அது ஒரு பெரிய டைரக்டர் பாரஞ்சித்தோட ஒரு டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், அதில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் நான் அவங்க முன்னாடி நான் நடிக்கணும், தமிழில் பேசணும். நான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் கிடையாது, நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளி. பட் படத்தில் வேற லைவ் சவுண்டு. ஸோ இதெல்லாம் சேர்த்து எனக்கு நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஸோ ஆனஸ்டாக சொல்லணும்னா நான் வந்து என்னோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுக்க முடியல. பட் அவங்க மறுபடியும் நம்பி இந்த படத்துக்காக எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருங்க. எனக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். தண்டகாரண்யம் படம் நான் வந்து பிரியான்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் கூட நிறைய பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நானும் ஆடிஷன் பண்ணும்போது நான் அதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் இந்த படத்தில் வந்து ரொம்ப பியூரான தமிழ், ஒரு சின்ன ஸ்லாங் எல்லாம் இருக்கணும். ஸோ ஆடிஷன் பண்ணும்போது நான் சரியா பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு அந்த டயலாக்ஸே வரல. பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே அதுவும் தோழர் கால் பண்ணி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஷாக்டாக இருந்தேன் ஆக்சுவலாக. பட் எனக்கு அவங்க மேலே நிறைய அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, கேர் இருக்கு. பிகாஸ் என்னை நம்பி எனக்கு தமிழ் பேச முடியாத ஒரு பொண்ணை வந்து நான் வந்து அவங்க டெய்லி ஒரு 3 months 2 months அவங்க ஆஃபீஸ் போய் போர்டு எக்ஸாம் படிக்கிறது மாதிரி நான் டைலாக் ஃபுல்லாக படித்து ரெடியாக தான் ஷூட்டுக்கு போனேன். ஆனால் எனக்கு டெய்லி என் கூட உட்காந்து என்னோட ஏடிஸ் கல்பனா அண்ட் மது எஸ்பெஷலி என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ண, எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் தான் இது. ஸோ அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. என்னோட கோஸ்டார்ஸ் கலை, தினேஷ், ரித்விகா, நான் நிறைய படிச்சிருக்காங்க ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. அண்ட் நீங்கள் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஐ ஹோப் நானும் அந்த லெவலுக்கு கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்கேங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வேற நிறைய பேர் இருக்காங்க. ஐ டென்ட் ஹேவ் காம்பினேஷன்ஸ் வித் யூ கைஸ், பட் ஐ எம் ஷுர் எல்லாரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டீம், மியூசிக் டீம், ஏடிஸ் அண்ட் கேமரா டீம், பிரதீப், இவங்க எல்லாரும் என்னோட குட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் வி கண்டினியூ அவர் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ் கூட ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. இட்ஸ் பீன் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதியன் தோழர் வின்சு சொன்ன மாதிரி ஒரு குழந்தை தான். கண்டிப்பாக தண்டகாரண்யம் வந்து என் கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும். நடித்த நடிகர்கள் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ், பிரதீப், செல்வா வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டான். இந்த படம் பார்த்து ஃபர்ஸ்ட் கட் பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ செல்வா. இன்னைக்கு எல்லாரும் சொல்லும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்கு.
அப்புறம் ரஞ்சித் சார், தேங்க்யூ சார், லவ் யூ சார். சாய் சார், தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக தண்டக்காரனை படம் எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். அதியன் தோழர் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஒர்க். ஒரு சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ அந்த ஸ்பேஸ் அவர் சொல்கிற அந்த இடத்துலயே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும், சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே எங்கள் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என் அசிஸ்டன்ஸ், அப்புறம் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் மேனேஜர்ஸ், அவர் பேர் சொன்னார், சிவானா, காமராஜனா, பரதண்ணா. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது சார். ஹரி மேனேஜர், எல்லாருக்கும் அந்த லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பேசுங்க சார். ரொம்ப சூப்பர். என்னன்னா எங்கள் அண்ணன் எங்கே இருக்கார்? அண்ணன் தினேஷ் அண்ணன் வந்திருக்காரு. ஏன்னா படத்தில் அவர் கேட்டே இருப்பார். அட்டகத்தில் ஆரம்பிச்சது எங்கள் முதல் இது வந்து லவ். சரவணன், எல்லாருக்கும் நன்றி. என்னன்னா சினிமாவில் ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நான் மெட்ராஸில் நானும் ரித்திகாவும் பேரா பண்ணோம். இதில் வந்து அன்னியா நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் ரீக்ரியேட் ஆயிருக்கு. அதை நாங்கள் ரொமான்ஸ் பண்ணும்போது கார்த்திக் சார் வந்துடுறாரு. இதில் எங்கள் அண்ணன் அண்ணியை ரொமான்ஸ் பண்ணும்போது நான் பார்த்துருவேன். ஸோ அது எப்படி நடிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது நல்லா இருந்தது. அதே மாதிரி வேட்டுவம்ல எனக்கு மனைவியாக நடிக்கிற மெலடி இதில் எனக்கு அக்காவா நடிச்சிருக்காங்க. அக்கான்னு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் டே வேட்டுவம் ஷூட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் டேனே ஒரு பயங்கர க்ளோஸான சீனு. என்னக்கா நீங்கிறீங்க? நான் தாண்டா உன் பேர் அப்படின்னாங்க. சூப்பர்க்கா, வாங்கக்கா ரொமான்ஸ் பண்ணுவாரின்னு சொல்லிட்டு இங்கே ரொமான்ஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப கஷ்டம்தான், பட் ஆனால் அது தெரியாத அளவுக்கு அதியன் தோழர் எடுத்திருக்காரு. வின்சு, தேங்க்யூ ஸோ மச், ஒண்டர்ஃபுல் கோஸ்டார். நிறைய பேர் இருக்காங்க என் கூட தொடர்ந்து எல்லா படங்களையும் பயணிக்கிற ராகவா, அவருக்கு நன்றி. எங்கள் டீம் டோட்டல் டீமுக்கே நன்றி. அப்புறம் வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி. அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன், கண்டிப்பாக ரொம்ப, ஏன்னா ஒரு படம் வந்து பண்ணுறோம், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு டைம் எடுக்கும், அது படத்தோட ஷூட்டிங் ஒரு டைம் எடுக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கிற காலம் வந்து ரொம்ப ஒரு எப்போ அந்த படம் வரும்னு தெரியாது. அதுக்கான இப்போ இருக்க பிஸ்னஸ் சூழ்நிலை, என்ன ஹீரோ வச்சு பண்ண ரஞ்சித் சார். ஸோ அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 1 கோடி பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த காலங்களில் வந்து ஒரு டைரக்டர் கூட ரொம்ப நெருக்கமாக ட்ராவல் பண்ணுறது அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருக்கும். ஏன்னா நம்மளாம் அடுத்த படத்துக்கு போயிடுவோம். ஸோ அந்த டைம்லையும் அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். ஜஸ்டின் ப்ரோ, ஜஸ்டின் வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் 3வது படமா ஜஸ்டின், இது 3வது படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். தேங்க்யூ ஜஸ்டின், தேங்க்யூ ஸோ மச். சாங்ஸ் உங்கள் ஒர்க் எப்போவுமே நீங்கள் ஹிந்தி படம் பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க. வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச். பிரதீப், அப்புறம் எங்கள் அண்ணன் ராமலிங்க அண்ணன், அவர் பேசினதோட தான் இந்த படம் வெற்றி விழாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச், நான் லவ் யூ. கண்டிப்பாக அடுத்தது நம்ம பண்ணுறோம். ஏன்னா ராமலிங்கன் எல்லாம் அவ்வளோ லேஸில் பாராட்டுற ஆளுங்க கிடையாது எல்லாமே. ஏன்னா எங்கள் டீமே அப்படிதான், ஒருத்தங்க பார்த்துட்டு பாராட்ட மாட்டாங்க, அதில் இருக்க பிரச்சனைகள் மட்டும்தான் பேசுவோம். ஸோ அப்படி இருக்க ஒரு டீம் கிட்ட இருந்து ஒரு பாராட்டு வர்றது ரொம்ப நன்றி. எங்கள் பார்த்த ஜெய்யண்ணா, தினகரண்ண, பாரிலாம் ரொம்ப எமோஷனலாக ஃபோன் பண்ணி பேசினார். தேங்க்யூ பாரி, லவ் யூ ஸோ மச். எல்லாருமே சுரேஷ் அண்ணா, எல்லாருக்குமே நன்றி. மோசஸ், எல்லாருக்கும் கண்டிப்பாக தண்டக்காரனே சூப்பராக இருக்கும். எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். சாரி சார், மன்னிச்சிருங்க சார், ஐ லவ் யூ சார். சொன்னேன் சார் ஃபர்ஸ்ட்டு, சாரி சார். ஏன்னா நீளம் பண்றாங்க படங்கள், அது வந்து பேசுற விஷயங்கள் வந்து பயங்கர சூப்பரா இருக்கும், நிறைய ரெஸ்பான்ஸ், நிறைய விஷயம் கிடைக்கும். அப்போ சேர்ந்து கொலாபரேட் பண்ணும்போது ஒரு இன்னும் அதிகமான ஒரு பவரா கிரியேட் ஆகும். அப்படி வந்து தைரியமா எங்க கூட கெத்தா கொலாபரேட் பண்ற சாய் சாருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். லவ் யூ சார். பாத்துக்கலாம் சார். காரணம் அவ்வளவுதான் சார். ஓகே, கதாநாயகன் கலையரசன் அவர்களுக்கு சிறப்பு அன்பளிப்பு தர யாரு கூட எடிட்டர் செல்வா அவர்களை மேடைக்காக. ஆமாச்சா, அதுக்குள்ள ஒரு 2-3 ஐயா நீங்க வந்து. அப்புறம் பாடலாசிரியர் உமாதேவி அவர்கள், நம்ம அறிவு அவர்கள், தோழர், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்க வரிகளில் வந்து நாங்க அந்த ஸ்கிரீன்ல வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். டைரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நடிகர் கிட்ட கேட்குறீங்க. இல்ல நீங்களே கேட்குறீங்க, அப்படி இருந்தா நான் சம்பளத்தை குறைச்சிக்கிறேன்ற மாதிரி ஒன்று. அதே தோழர்லாம் எவ்வளவு ரொமான்ஸ் பண்ண சொன்னா தெரியுமா? அதுல பாதி தான் பண்ணிருக்கேன். அவர் பயங்கர ரொமான்டிக்கான ஆளு. என்னடா கிஸ்ஸே பண்ண மாட்டேன், பண்ணிடுறான்றாரு சார். பண்ணிட்டே எப்படி சார் இருக்க முடியும்? அந்த பொண்ணு என்ன சார் நினைக்கும், தேவையெல்லாம் பண்ணிட்டேன் நினைக்காதனா, மச்சி குர்றா, மச்சியா ஒண்ணு குர்றா அப்படின்வாரு, நல்லா குர்றா அப்படின்வாரு. இஸ் a வெரி ரொமான்டிக் பர்சன். ஸோ அவர் சொன்னதுல ஒரு 5% தான் நான் பண்ணியிருக்கேன் அந்த படத்துல. அதனால நீங்க என்ன குறை சொல்ல கூடாது. அதிகம் தோழர் ஏறும்போது இந்த கேள்வியை கேளுங்க, ஏன் அவ்வளவு முத்த காட்சிகள் வச்சார்? இல்ல சம்பளம் அதெல்லாம் கிடையாது, சம்பளமே இல்லைங்க, நாங்களாம் ஃப்ரீயா நடிப்போங்க. ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு பேன் இந்தியா போல சுத்துறதுனால இங்க டேட் தர மாட்டீங்க ஒழுங்கா.
இப்படி சொல்லினா எங்கேயுமே கூப்பிட மாட்டாங்க இப்போ. இந்த பிரச்சனை ரஞ்சித்தனா ஒரு நாள் பேசிட்டு இருந்தாரு, அவன் எங்கடா டேட்டே தர மாட்டாரு. அதுக்கான பதில் என்னவா இருக்கும்? ஒரே நான் தொடர்ந்து வேலை செய்ற ஒரே எங்க அண்ணன் தான். நீ அதையும் கெடுக்க பிச்சு போடுவேன். நன்றி, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. எங்க சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு, நந்தகுமார் சார். அவர் தான் முதல்ல சொல்லுவாங்க. கலை வந்து ஆர்டிஸ்ட்க்கு இருக்கிற பிரச்சனை அது. ஒருத்தங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பியும் அந்த அடுத்த படத்துல வேற மாதிரி பாக்குறது. உனக்கு படத்தோட அது முடிஞ்சிச்சு, எனக்கு இப்போ ஆடியோ லான்ச் வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. தண்டகாரண்யம் வந்து அதீன் ஆதிரை, அவர் ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் மேக்கர். இதை கமர்ஷியலாக ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. பட் அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த ரோலில் எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ டீம், ப்ரொடக்ஷன் அண்ட் அதீன் சாருக்கும். ஜஸ்டின் வந்து அதை இன்னும் ஹைப் பண்ணி பயங்கரமாக எவாலுவேட் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஜஸ்டின் செம்ம ஒர்க்கு. இதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் இருக்காரா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ விஷ் யூ பயங்கர லவ் இருக்கு உங்க மியூசிக்ல. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். என்னோட வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன்னு நம்புறேன். எனக்கு ஒரு லாஸ்ட் 3 படங்களுமே வந்து எப்படி ஒர்க்காக நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, ரொம்ப குக்குலாம் ஹெவியாக போயிட்டு பண்ணது எல்லாமே ரொம்ப இன்டென்ஸாக எடுத்து பண்ணது வந்து எனக்கு லைஃப் ஒன்று தரும்ல. லாஸ்ட் படத்துலேயே நான் சொல்லியிருந்தேன், லைஃப் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன் கேமரா முன்னாடி நிற்கும் போது. ஸோ லைட்டாக ரொம்ப சட்டிலாக ஒரு மூச்சை வந்து எப்படி நம்ம இழுக்கிறோமோ அதை நம்ம மூச்சு இழுக்கிறோன்னு அப்படி இல்லாமல் அது மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்குல்ல, அது ஒரு விஷ் வந்துச்சு. அதை தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அது பேசிக்காக தான் இருக்கும். அந்த பேசிக் வந்து ஃபண்டமெண்டலாக போகாது, பட் பேசிக்காக இருக்கும். அது ஒர்க் ஆகும்னு நம்புறேன். அது லப்பர் பந்துலையும் கிடைச்சது ஜனங்க கிட்ட இருந்து. விஷ் இந்த படத்துலையும் அது நடக்கும்னு நான் நம்புறேன். ப்ளஸ் நீங்கள் லப்பர் பந்துக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க, இதுலேயும் இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. உடனே சோஷியல் மீடியாலேருந்து கொஸ்டின் கேட்க சொன்னாங்க. எல்லாரும் இப்போ ஆக்சுவலாக இங்கே தான் நாங்கள் பிளான் பண்ணோம், அண்ணாலாம் வேணாம் இங்கே வைங்க அப்படின்ட்டாங்க. இந்த மைக்கை பிடிச்சி இப்போ சோலோவா பேச ஆரம்பிச்சு இப்போ குட்டி குட்டி கதைலாம் சொல்றாங்களே. இப்போ உங்க வருஷனுக்கு ஏதாவது குட்டி கதை வச்சிருக்கீங்களா சொல்றதுக்கு? ரொம்ப ஸ்டைல் இல்லை இல்லை ஏதாவது குட்டி கதை ஏதாச்சும் யாருக்காவது ஏதாவது பகிர்ற மாதிரி இருந்தா? இல்லை, காற்று வெயில் மழை எல்லாருக்கும் அது வந்துட்டே இருக்கு. அதனால பூமி பெருசு, ஹீட்டு ஆகுது, அப்படி இடம் இல்லை, தண்ணி இல்லைலாம் இல்லை, எல்லாம் சூப்பராக இருக்கு. அந்த எனர்ஜியில் நம்ம வந்து வாழலாம் ஜாலியாக. இதை கொஞ்சம் புரிஞ்சு அறிவு எனக்கு இல்லைன்றது இங்க பெரிய சிக்கலா இருக்கு. அது வீட்டுக்கு போனாலும் அதுதான் நான் சொல்ல வந்தேன். வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டு இந்த காத்து மழை வெயில் ஓகே மஜா எனக்கு அதை வாய்ஸ் நோட் ஆனது. ரெண்டாவது அடுத்த ஒரு சின்ன சின்ன கேள்விகள்லாம் ஒரு வரியில பதில் சொல்லணும். இயக்குனர் அதீன் ஆதிரை, காத்து மழைலாம் சொல்லக்கூடாது, அதுல வந்து பாப்பா அப்படின்னு சாரி குழந்தை அப்படின்னு கதை சொன்னாரு. எங்க அந்த குழந்தை சொன்னாங்க. நான் படம் அவர்கிட்ட கதை கேட்கும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் குண்டு பண்ணும் போதெல்லாம் அவர்கிட்ட பேசும்போது நான் ஒண்ணு அப்படிலாம் நினைக்கவே இல்லை, என்ன நீ அப்படி நினைக்காம அப்படி. அப்புறம் ஸ்பாட் போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சது நான் தான் அந்த இன்னசென்ட், நீ இல்லை. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு பிரைனியான ஒரு ஆக்சுவலா ஒரு ப்ரொஃபஸரா நான் பார்ப்பேன். அவர் பேசும்போதும் ஃபிலிமை தாண்டி அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். குண்டுல வந்து அவரை தான் இன்வைட் பண்ணியிருப்போம், அந்த ஸ்லாங்ல இருந்து எல்லாமே அது கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல அவருக்கு. அதீன் சார் ஒரு இன்னசென்டா பட் வித் நாலேஜ், அவர் ஒரு வளரும் புத்தா. அந்த ஸ்டோரி நல்லா இருக்கு ஆக்சுவலா, முன்னாடி சொன்ன ஸ்டோரியை விட இன்னசென்ட் ஆனா நாலேஜ் நைஸ். ஓகே அடுத்து ஒரு கலையரசன் ஒன் வேர்ட்ல சொன்ன ஒரு லைன்ல அதீன் அறிவு. அப்படி ஓகே ரைட். கலையரசன் கலை வந்து சூப்பரா எல்லாருமே வந்து பார்த்துட்டாரு. கலையை பத்தி சொல்லல. அப்போ கலை வந்து கலை எப்படி ஓகே. அடுத்து உங்க கூட ரித்விகா நடிச்சிருக்காங்க முதல்ல. ரித்விகா பத்தி ரித்விகா ரொம்ப இன்டென்ஸான ஒரு பெர்ஃபார்மர். அவங்க பரதேசியில அவங்களோட அட்டகத்தி முடிஞ்சு அந்த டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல பரதேசி பார்த்தேன்னு நினைக்கிறேன் நான். படம் ரிலீஸ் ஆச்சா. ரித்விகா பெர்ஃபார்மர் சூப்பர். இறுதியாக இயக்குனர் பா ரஞ்சித் பத்தி அண்ணன் ஒரு லைன் கேட்டா ஒரு வேர்டு. தேங்க்யூ தினேஷ், தேங்க்யூ. சின்ன கிஃப்ட் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ஒரு வாரமா எனக்கு நிறைய இந்த படத்தை பார்த்தவங்க எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. குறிப்பா செல்வா வந்து ரொம்ப எனக்கு நிறைய தடவை பேசினாரு, நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு அவர் சொன்ன ஃபீட்பேக். ஸோ ரொம்ப ஜென்யூனா இந்த படம் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்துட்டு
இது நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் அதியன் தோழர். அதியன் தோழருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ரஞ்சித் சார், தொடர்ச்சியாக நல்ல படங்களை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுக்கு நன்றி. சாய் சார் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லா ஆக்டர்ஸ், தினேஷ் சார் கூட நான் ஏற்கனவே இது எனக்கு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுவும் ரொம்ப இந்த படத்தை தொடர்ந்து பண்ணுறது எனக்கு ஹாப்பி. அப்புறம் கலையரசன் சார், ஷபீர் சார், அப்புறம் பாலசரவணன், வின்சு, ரித்விகா எல்லாத்துக்கும் நன்றி. செல்வா பற்றி சொல்லணும்னா இந்த படத்தை நிறைய வேர்ஷன் போச்சு செல்வா சொன்ன மாதிரி. ஆனால் அந்த ஒவ்வொரு வேர்ஷன் பண்ணுறப்பையும் அது இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அது அவ்வளோ சிரத்தை எடுத்து அதை கண்டினியூஸாக பண்ணுறது இப்போ ஏன்னா ஒரு டைம் நம்மளுக்கு படம் பண்ணுறப்போ அது எடிட் பண்ணுறப்போ மேபி அது நம்மளோட அந்த மேஜிக் நம்மளுக்கு ஃபீல் ஆகாமல் போகும் கண்டினியூஸாக பார்க்குறப்பையோ எடிட் பண்ணுறோம். ஸோ அவர் அதை கொஞ்சம் பொறுமையாக அதை பண்ணுறப்ப நானும் அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு எனக்கான ஸ்பேஸ் கொடுத்த அதியன் தோழர் எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ அடுத்து கேமராமேன் பிரதீப் காளிராஜா, கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க, அது நான் என்னால் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் இந்த படத்தில் நீங்கள் பண்ணது எவ்வளோ படம் பண்ணாலும் இந்த அவைலபிலிட்டியில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, அது உங்களை என்றைக்குமே காலம் உங்களை சொல்லும் உங்கள் பேர். அப்புறம் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் நிறையா பேர் இதில் பாடியிருக்காங்க. கிருஷ்ணா சார் பர்டிகுலராக, திருக்குறள் அறிவு, ஏடிகே, அனன்யா பட், காஞ்சி பி ராஜேஸ்வரி மேம், ரீமா சொர்ணலதா, இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. இது என்ன தோணுச்சுன்னா, எனக்கு இந்த சிங்கர்ஸ் அவள் சொல்றப்போ நம்மளுக்கு யூஸ்வலா எனக்கு கம்போஸ் பண்றப்போ பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு சிங்கர்ஸோட ஐடியா வரும். ஆனால் நிறைய இடங்கள்ல சிங்கர்ஸ் கேன்சல் ஆகும். மெயினா பாப்புலாரிட்டியா பார்ப்பாங்க. ஸோ அதுல இருந்து ஆனால் எனக்கு மனசுக்கு இந்த டியூனுக்கு இவங்க இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஆனால் அவங்களோட ஐடென்டிட்டியா பார்த்து அதை கேன்சல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்துல எல்லாம் எனக்கு தோணத்தை சொல்வேன், இந்த சிங்கர் நல்லா இருக்குன்னா அதுல இவங்க யாரு, இவங்க எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் செகண்டரி தான். இந்த வாய்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னா அந்த வாய்ஸ்க்கு போவோம். ஸோ அது எனக்கு ரொம்ப ஜென்யூனா பட்டுச்சு. ஏன்னா அந்த டியூன் என்ன கேட்குதோ அதை பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அதை இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண தோழருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இதோட லிரிசிஸ்ட் உமாதேவி மேம், அப்புறம் தனிக்கொடி சார், அவங்க 2 பேர்த்துக்கும் எனக்கு நன்றி. ஏன்னா ஒரு பாடல் ஒரு வெற்றியடைறதுக்கு ஒரு டியூன் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது, லிரிக்ஸ் மட்டும் நல்லா இருந்தாலும் பார்த்தாது, அது ரெண்டுமே கரெக்டாக ஜெல் ஆகணும். அந்த பாயிண்ட் கரெக்டாக நீங்கள் 2 பேரும் எனக்கு பண்ணி கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸ் அவங்க எல்லாம் இந்த படம் இல்லை, செபாஸ்டின் சதீஷ், திசான், ஜெரின், பெவன், ஆண்டனி ராஜ், இவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. அப்புறம் ராமலிங்கம் சார், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். அவருடைய அடுத்த ஸ்கிரிப்டும் நான் கேட்டேன், எனக்கு சொன்னார் ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், அது நல்லா வந்தடையணும் என்ற வாழ்த்துக்கள். அதியன் தோழர் பற்றி சொல்லணும்னா, எனக்கு ஒரு நல்ல மனிதர் எனக்கு கிடைச்சிருக்காருன்னு நான் நம்புறேன். ஸோ நாங்கள் ஸ்டுடியோக்கு பேசுறப்பெல்லாம் ஒர்க் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறைய பேசுனது தான் அல்ல, அதில் இந்த கேப்ல தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம். ஸோ அது ரொம்ப ஆர்கானிக்காக வந்துச்சு. அவர் என்கிட்ட இந்த படத்தை பற்றி பேசினது, லிரிக் ரைட்டிங்கில் உட்கார்ந்தது எல்லாமே, அதோட ஒரு கரெக்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்னை முழுமையாக நம்பினார். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யாரையும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப மகிழ்ச்சி. நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் உடைய ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு வரும்போதும் உறவுகள் எல்லாரையும், அண்ணன்கள் எல்லாரையும் பார்க்குற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு எப்பவுமே இருக்கும். இங்கே ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போது ஒரு குடும்ப ஃபீலிங் எனக்கு கிடைக்கும். தண்டகாரண்யம் படத்தில் நானும் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுடைய இசையில், பாடலாசிரியர் உமாதேவி அவர்களுடைய வரிகளில். இந்த பாட்டு வழக்கமாக ரேப் மட்டும் இருக்கும், ஆனால் இதில் ஒரு ட்ரைபல் ஃபீலிங்காக அவர் சூப்பராக கொண்டு வந்திருந்தார். அதுக்கு அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. அதையும் நான் எனக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப பிடிச்சி ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு பாட்டாக அந்த பாட்டை கொண்டு வந்திருந்தார். இந்த என்டையர் ஆல்பமே நான் கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஜஸ்டின் சார், மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது என்னன்னா, நிறைய படத்தை பற்றி சூப்பரான ரிவ்யூஸ் எனக்கு கல்பனாவும் பயங்கர எக்ஸைட்டடாக ஒவ்வொரு முறையும் அதை பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், அந்த பாட்டில் சில வரிகள் உங்களுக்காக நான் பாடுறேன். இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு வார காலமாகவே ரொம்ப தூங்கவே இல்லை, பார்க்கணும் 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 அப்படின்னு சொல்லி அப்படிதான் இருந்தது. தோழர் அதியன் தோழர் அவர்கள் இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவங்க ஆஃபீஸில் போய் பார்த்தேன். அப்போ சிலதெல்லாம் சொல்லும்போது நம்ம அந்த காட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது.
இது வந்து இந்த படம் வெளிவர்றதுக்கு காரணமாக இருக்கிற நீலம் ப்ரொடக்ஷனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப அது பார்க்கும்போதே பயமாக இருக்குது. ஆனால் அது ரொம்ப தைரியமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுல ரஞ்சித் தோழர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மியூசிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆதி மனிதனோட அந்த பிளட்ல ஊறி இருக்கிற அந்த விஷயத்தை தான் ஜஸ்டின் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த இசை கோர்வையை வந்து கையாண்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்தில் அது கொண்டு வரும்போது பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு பாடல் நான் அதில் பாடியிருக்கேன். தனிக்குடி தோழர் அவர்கள் எழுதிய பாடல் அது. ஜஸ்டின் ஆமாம். அடுத்து ஒரு ஒப்பாரி. அந்த ஒப்பாரி வந்து நாங்கள் மேடைகளில் நிறையா பாடியிருக்கோம். அதில் தோழர் வந்து உங்கள் பேர் வெற்றி வளவன் அவர்கள் எழுதிய பாடல் அது. அந்த டியூனும் வந்து நாங்கள் ஒப்பாரியாக அதை கொண்டு வந்தோம். இந்த இதில் வந்து அதை சேர்த்துருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். தோழர் அபியன் அவர்களுக்கு நன்றி. அதில் ஒரே ஒரு வரியை மட்டும் நான் பாடுறேன். வரவரிசி சூறாக்க பாப்பாத்து நின்றவக்க வழியத்த பொடிகளோ ஐயோ வழியத்த பொடிகளோ சாத்திக்கிட்டு பால பொழிஞ்சிரட்ட பச்சை மண்ணு திங்குதையா ஐயா பச்சை மண்ணு திங்குதையா அப்படிங்கிற இந்த பாடலை வந்து ரொம்ப நன்றி. இது இந்த இடத்துல என்னை மேடை ஏற்றி அழகு பார்த்திருக்கிற நீலம் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கும், தோழர் சித்தாந்த ரீதியா நிறைய புக்குகளை படிச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப போராமையா இருக்கு நம்ம அவங்கள பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை கொண்டு வந்து சினிமா முன்னாடி நிறுத்துறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த வகையில தோழர் அதியன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ஸ்டார்ட் பண்ண 2 லைன் அதிகாரை பத்தி 2 லைன், ரஞ்சித் பத்தி 2 லைன். அவ்வளவு டைம் இல்ல. நாங்க போடியம் ரஞ்சித் வந்து தொடர்ச்சியா இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணிட்டு இருக்கிறது வந்து வியாபார ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடையணும் தான் நான் எப்பவுமே நினைப்பேன். நல்ல படங்கள்ன்றது மட்டும் மக்கள் கிட்ட போய் கரெக்டா வந்து சேர்ந்துடுது. ஆனா வந்து வியாபார ரீதியா பெருசா போக மாட்டேன்றது ஒரு வருத்தம் இருக்கு. தொடர்ந்து நான் ஒவ்வொரு படத்தை நாங்க அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது வந்து எப்ப அது நெருங்கும்னு தெரியல எனக்கு. ஆனா இந்த வெற்றி வந்து பெருசா ரஞ்சித்தை வந்து பாதிக்கல. ஏன்னா தொடர்ந்து ரஞ்சித் வந்து எதை பத்தி கவலைப்படாம படங்கள் வந்து பண்ணிட்டே இருக்கணும். ஏன் வெற்றி அடையணும் அப்படின்னா இன்னும் ஒரு 50 டைரக்டர்ஸ் ரஞ்சித்தால கொண்டு வர முடியும். அதுக்காக தான் அந்த ஆசையை நாங்க படுறது. அப்புறம் அதியன் வந்து ரொம்ப நெருக்கமான தம்பி. அவன் நல்லா இருந்தா நானும் ரொம்ப நல்லா இருக்கிறதா நினைக்கிறேன். அப்படி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் இந்த படம் மியூசிக்கலாகவும் எல்லா விதத்துலையும் ரொம்ப ஒரு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மற்ற எல்லா நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு தண்டகாரண்யம் பத்தி பேசுறது அப்படிங்கிறது அதியன் தவர் பத்தி தான் பேசணும். அவரும் அந்த படமும் வேற வேற இல்லை. அகைன் இந்த மாதிரி ஃபில்மை அதை கன்சீவ் பண்ணி அதை ஃபில்மாக ப்ரெசென்ட் பண்ணி இயர்ஸ் டுகெதர் அது கூடவே இருந்து அதை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான நேர்மையும் அதுக்கான மனோதிடமும் உழைப்பும் இருக்க ஒரு பர்சன். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ரஞ்சித்தோட நான் ஜெனி விஷ்ணு வந்து கடைசி அசிஸ்டண்டா சேர்றோம். அப்போ வந்து இவர் சீனியர் எனக்கு கபாலியில். எனக்கு அப்பலேருந்தே ரொம்ப இவரை பார்க்கும்போதே வந்து பயங்கர, இன்ஃபேக்ட் இப்போ நாங்கெல்லாம் பேசுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதே எனக்கு ஆச்சரியம் தான். ஏன்னா ஜென்ரலா வந்து அவரு
எந்த இடத்துலையுமே அவரே தான் பேசுவார், பேசி முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார் அவரு. அதில் வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிப்பார், திடீர்னு வட அமெரிக்கா வரும், தென் அமெரிக்கா வரும், மேக்ஸ், ஏங்கல், சேகோரா, கியூபா, அது இதுன்ட்டு இந்த குவிவாதி அங்கோ அப்படின்னு என்னென்னவோ பேசுவார். பேசி முடிச்சுட்டு ஆனால் யாருக்குமே அந்த ஸ்பேஸ் கொடுக்க மாட்டார், அவர் மட்டும்தான் பேசுவார். இது ஜோக்கா சொன்னாலுமே வந்து ரீசெண்டாக பேசிட்டு இருக்கும்போது மழையில வந்து அவரோட ஆஃபீஸில் இந்த புக்ஸ் எல்லாம் வந்து நனைஞ்சிருச்சு, புக்கெல்லாம் இல்லைன்ன உடனே அவரு கூட இருக்கவங்களோட வந்து இந்த புக்ஸ் எல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே நனைஞ்சிருச்சு, எனக்கு யாராவது புக் வாங்கி கொடுக்குறீங்களா, நான் வந்து அனாதையா இருக்க மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இது ஃபன்னியா இருந்தா கூட. ஆனா வந்து ஒருத்தன் வந்து புக்கு இல்லை, நான் வந்து இப்படி லோன்லியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றது இருக்குல்ல. இந்த படமே வந்து நிச்சயமா அந்த மனம் இருக்கவங்களாலதான் இந்த மாதிரியான ஒர்க்கையும் இந்த ஃபில்மை கன்சீவ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண முடியும். இது ஜோக்கா சொல்லலை நான். அகைன் நேற்று என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 2-3 பேர் இந்த ஃபிலிம் பார்த்துருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். அவங்களுக்கு நம்ம சுற்றி இப்படியே ஒரு விஷயம் நடக்குதா, இத்தனைக்கும் எல்லாருமே சின்சியரா படிக்கிறவங்க, ஃபிலிம் பத்தி, ஃபிலிம் கிராஃப்டை பத்தி ரொம்ப டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கவங்க. அவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி ரொம்ப ஆச்சரியமா பேசிட்டு இருந்தாங்க. எங்க 2 பேருக்குள்ள நிறைய ஆர்குமெண்ட் இருக்கும். ஆனா வந்து எனக்கு எப்பயுமே அவர் மேல வந்து பெரிய ரெஸ்பெக்ட் எப்பயுமே இருக்கும், எப்பயுமே இருந்துட்டே இருக்கு. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னும் அந்த ரெஸ்பெக்ட் அதிகமாக தான் இருக்கு. நீங்க எத்தனை வருஷம் ஆனாலுமே சரி, ஃபிலிமோட வடிவம்ங்கிறது வந்து எவ்ரி 5 years 10 years மாறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த ஃபிலிம் வந்து என்ன கான்டெக்ட் பேசுது அப்படிங்கிறது வந்து அதனால அந்த படம் வந்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். தண்டகாரனும் சரி, குண்டும் சரி, நீங்க பண்ண போற அடுத்தடுத்த ஒர்க்கும் சரி, உங்களோட நோக்கத்துக்காகவும் உங்களோட ஜென்யூன் ஹார்ட் அண்ட் விஷனுக்காக இட்டர்னலா செலிப்ரேட் பண்ணப்பட்டுட்டு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. நான் படம் பார்த்தேன். எனக்கு உண்மையாவே என்னால் இந்த மாதிரி ஒரு கதை எழுத முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அது வந்து அதியன் வந்து அதுக்கு பெரிய அவனுக்கு தேங்க்ஸ் தான் சொன்னான். அவன் இந்த மாதிரி ஒரு கதையை கவனிக்கிறது வந்து தினகர் சொன்ன மாதிரி அவனோட வாசிப்புல இருந்து வர்றது தான் அது. அவ்வளோ படிக்கிற ஒரு ஆள். ரொம்ப முக்கியமான கதை ஓகேங்களா. நான் அந்த மலை சைடு நிறைய போயிட்டு தங்கி அது மாதிரி சுற்றிட்டே இருப்பேன் நான் கொஞ்சம். ஆனால் அதை ஒருத்தர் கவனிச்சு அது நான் பேப்பர் கட்டிங் அனுப்புவேன். அதில் வர்றது எல்லாமே நான் வாரத்துக்கு ஒரு நாள் நான் பேப்பர் இப்படி திருப்புறப்பெல்லாம் மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்ட்டு ஒரு 10-15 பேர் கொல்லப்பட்டார்கள் வந்துட்டே இருக்கோம். அன்னைக்கு வரப்பெல்லாம் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து அது எனக்கு அனுப்பிச்சி விடுவேன். நீ சொல்ற நீங்க கவனிச்சிருக்கிற கதை வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒர்க்கு தான் அது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நீளம் பற்றி சொல்லணும். அது இந்த மாதிரி கதைகளை வந்து வேற யாராவது பண்ணுவாங்களா அப்படியெல்லாம் கூட தெரியல. ஆனால் இது நீளம்ன்றது ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தான் பார்க்குறேன். நீளம் ப்ரொடக்ஷன்ன்றதே வந்து ஒரு பெரிய இயக்கம் மாதிரி எனக்கு தோணுது. அதை திருப்பி அது ஒரு கமர்ஷியலாக தெரியல, எனக்கு திருப்பி கமர்ஷியல் பற்றியும் தெரியல. அது எல்லாருக்கும் போய் சேர்ந்து கரெக்டாக அது ஒரு, ஏன்னா இந்த இயக்கம் தொடர்ந்து நடக்கணும். அது பயங்கர பெருசாக இன்னும் நிறைய சொல்லப்படாத கதைகள்லாம் வந்து இதுக்குள்ள சொல்லிட்டே இருக்கணும்ல. அதுக்கு வந்து இது மிக பெருசாக வளரணும், இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு என்னோட மிகப்பெரிய ஆசை. அது ரஞ்சித்துக்கு கண்டிப்பாக பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்ப பெரிய வேலை தான் அது. அப்புறம் படம் வந்து ரொம்ப கமர்ஷியலாக சூப்பராகவே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சில இடம்லாம் மியூசிக் பற்றி சொல்லணும். இப்போதான் பயங்கரமாக பண்ணிட்டீங்க நீங்கள். ஒரு பாட்டு தனிக்கொடி அண்ணன் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு நான் தொடர்ந்து திலீப் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அந்த பாட்டு லிரிக்கல் வீடியோ அப்போ நான் கேட்டு இருக்கப்ப அந்த பாட்டு கேட்டு பயங்கர எமோஷனல் ஆகிட்டேன் நான். ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. இதுதான் தேங்க்யூ, சூப்பர் ஒர்க்கு எல்லாம். அவ்வளோதான், ரொம்ப நன்றி. படம் தினேஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. சொல்லியா திட்டுவார், எங்க தினேஷ் கலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கலை, தினேஷ் அதில் நடிச்சவங்க எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படக்குழுவினர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். செல்வா நல்லா கட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதியன் வந்து எனக்கு நான் பங்காளின்னு கூப்பிடுவேன். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் என்னோட வாசிப்புலாம் ரொம்ப புவரான ஒரு வாசிப்புல தான் இருந்தது. ஸோ அப்போது எங்கள் ஆஃபீஸே ஒரு லைப்ரரி ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அந்த ஸ்பேஸை உருவாக்குனதுல அதியனுக்கெல்லாம் ஒரு பெரிய பங்கு உண்டு. ஏதாவது புக் பற்றி கேட்டால் ஒரு 10 வருஷத்துக்கு வரையும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் ஆடிடுவான் போல. அது மாதிரி நிறைய பொறாமை உணர்வு வந்து நான் நிறைய வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன்.
ஸோ அந்த மாதிரி என்னோட வாசிப்புக்கு அதிக பங்கு வந்து நான் அதியனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கிரெடிட்டை. ஸோ எனக்கு அதியன் மோசஸ்க்குலாம் ஒரு சிங்க் இருக்கும். அது மாதிரி அதியனோட யோசனை அதை எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தீவிர ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு ஆள் அவர். கிட்டத்தட்ட இயக்குனரோட அரசியலா முரண்பட ஆரம்பிச்ச ஆரம்ப புள்ளியும் அதியனா தான் இருந்திருக்காரு. ஸோ இந்த படமும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த ஸ்பெஷல் ஷோலாம் போட ஆரம்பிச்சதுலேருந்து ரெகுலராக மானிட்டர் பண்ணிருக்கேன். ஒருத்தரையும் கேட்டுட்டு இருக்கேன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க. நானே இன்னும் பார்க்கல. ஸோ வேட்டுவமோட அசோசியேட்டாக இருக்கிறதுனால பார்க்க முடியல. ஸோ எல்லாமே எனக்கு ரொம்ப பயங்கர பாசிட்டிவான ஃபீட்பேக்காக இருக்குது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய லாங் வெயிட்டுக்கு அப்புறம் பங்கு தீபாவளி தான். ஹாப்பி பங்கு, வாழ்த்துக்கள். படம் பண்ணப்போ கூட இவ்வளோ பதட்டமாகலடா நான். ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. 10 நிமிஷம் ஏற வச்சு ஸ்ட்ரெயிட்டாக மேட்ரு போயிடும். மச்சான் வந்து என் படம் டிலே ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து அரியன். ஏன்னா அவனை இன்னசென்ட்ன்றாங்களே, கிடையவே கிடையாது. அவன் பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவான் அவங்கள. ஃபர்ஸ்ட் அதை எழுதுறேன் இவங்கிட்ட கொடுத்து இது மேடிக்கு வரையா மச்சி வா கதை இயக்குனர் அதியன் ஆதிரி அவர்களே. கதை என்ன ஆகுது, ஒர்க் பண்ணி முடிச்சா பக்கம் பக்கம் திருப்பின பூரா பக்கத்துல எல்லா பக்கத்துலயும் ரத்தமா இருக்கு. அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டான். கொடுத்து தினகரத்தை கொடுத்து படிக்க சொன்னா, தினகர் இதெல்லாம் ஒரு கதையா? அவரு உனக்கு புரட்சியை பத்தி என்ன தெரியும்? நான் 3 வருஷம் ஒர்க் பண்ணோம், நடக்கல. தம்பி படம் முடிச்சுட்டான், 2வது படம் வந்துட்டான். அந்த அளவுக்கு புரட்சி உங்கள்ட்ட விதைச்சிருவோம். அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆளு. நல்ல விஷயம் தான். ஏன்னா எங்க டீம்ல எல்லாரும் மச்சான் கிச்சான் தான் கூப்பிட்டுருந்தோம். ஃபர்ஸ்ட் தோழரை வந்து எல்லாத்துட்டையும் விதைச்சாப்புல. அப்ப வந்து எல்லாருமே தோழர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்து வீட்டுக்காரங்க, ஆபீஸ்க்கு வரவங்க எல்லாரும் அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவாப்புல. நல்ல டைப்பு. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது, ஏன்னா இதே மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன் காரை வச்சு. இவ பண்ணிட்டான் அதுவும் படம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல பையன். சும்மா மச்சி. ஆனா பயங்கரமா வந்து அவங்ககிட்ட இருந்தா வந்து நிறைய நம்மளால ஒரு இன்டலெக்சுவலா ஆக முடியும். நம்ம கூட இருக்கும்போது அவன் ஆபீஸ்க்கு போகும்போது நீங்க புக்கெல்லாம் ஒதுக்கி விட்டு தான் உள்ள போகணும். அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆபீஸ் செட்டப் தான் இருக்கும் அவனுக்கு. ஆமா, பெரிய புக்லாம் வச்சிருப்பான், படிக்க மாட்டாங்க. எப்பவுமே நாங்க படம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாப்புல, 10 நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி அயர்ந்துடுவாப்புல. ஆனா கதையை கரெக்டா சொல்லுவான். அந்த டேலண்ட் மச்சானுக்கு உண்டு. ஸோ இந்த மாதிரி அதுதான் எதுனாலுமே தூங்கிடுவாப்புல. ஆனா கதை கரெக்டா சொல்லுவான். ஆனா அது ஒரு புது வடிவத்துல இருக்கும், நமக்கே புரிஞ்சிருக்காது. இவரு டாஸ்கா ஸ்கிப் பண்ணுவோம் கூட அப்படி சொல்லுவாப்புல அந்த மாதிரி. ஸோ ஆனா படிப்பு புத்தகம் சார்ந்து ஒரு அறிவை வந்து தன்னை சுத்தி இருக்கிறவங்களை பரப்புறதுல வந்து அது மச்சான்ட்ட வந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். சும்மா காமெடியா பண்ணா சொன்னா கூட, மச்சான் நீலாம் வருங்காலத்துல சிவப்பு கண்ணாடி தான் போகணும் நீனு. ஸோ அந்த அளவுக்கு கம்யூனிசத்துக்கு வந்து உழைக்கிற மார்க்ஸுக்கு பிறகு அவன் தான் மச்சான் தான். இதுவே எங்களுக்குள்ள பிரச்சனை. ஸோ இதுதான் மச்சான் பத்தி நான் சொல்ல விரும்புனது. இந்த படம் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இது கட்டாயமா எல்லாரும் கட்டாயம் இந்த களத்தை புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோன்றது இந்த படம் வெளிவந்த பிறகு தெரியும். ஏன்னா யாரும் முன்னாடி பேசியிருக்க மாட்டாங்க தமிழ்ல. மேபி மலையாளத்துல இந்த மாதிரி பேசியிருப்பாங்க. இங்க பேசுறது இதுதான் முதல் தடவை. அந்த அட்டம்ப்ட் கட்டாயமா வெற்றி அடையணும். ஏன்னா நான் அன்னைக்கு இயக்குனர் அண்ணா ரஞ்சித் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட அவர் எங்க சந்தோஷப்படுறாரு அப்படின்றது புரிஞ்சிச்சு. என்னன்னா அவர் இந்த காசு வரல போல அதெல்லாம் அவருக்கு மேட்டரே இல்லை. அவர் வந்து நம்ம புதுசா தானே ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருக்கோம்,
நான் எப்பவுமே புதுசாக தான் ட்ரை பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு எதாச்சும் ஒரு சும்மா கான்வர்சேஷன் சொன்னார். அதுதான் ஒருத்தருக்கு அது ஒரு இன்பமா இருக்குது அப்படின்னும் போது அப்படி ஒருத்தர் நமக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய கிஃப்ட் தான். அது இந்த சமூகம் உபயோகப்படுத்திக்கணும். படத்துலன்னா சமூகத்துக்கு தான் இழப்பு. பக்கத்துல இந்த ஏதோ லைட்டா சொன்ன ஸோ நன்றி. பிரிந்தவர் கொஞ்சம் சேர்ந்திடும் போது ரொம்ப இமோஷனாக இருக்கு. அதுதான் கொஞ்சம் நிம்மதி என்ற மாதிரி தான் நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் நம்ம இங்கே வந்து நிற்கிறோம். என்னுடைய உயரம்ன்றது வந்து பா ரஞ்சித்தை நீக்கிவிட்டால் நான் வந்து ஒரு 0. என்னுடைய வழி எல்லாத்தையுமே அவர் பார்த்துருக்கிறாரு. அதே மாதிரி வந்து என் ஒய்ஃபுக்கு தெரியும், என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு தெரியும். நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இதை நேர்மையாக சொல்கிறேன், பா ரஞ்சித்ன்ற பேரை ஒரு 10 முறையாவது சொல்லுவேன். என் ஒய்ஃப் வந்து நீ வந்து ரொம்ப அதிகமாக பேசுறேன்னு ஒரு நாள் சொல்லி பலமுறை சொல்லி நான் நடுராத்திரி 1 மணிக்கெல்லாம் சண்டை போட்டு வந்திருக்கிறேன். அவங்க அந்த அளவுக்கு நான் அவர் மீது வந்து பெரும் காதலாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நான் ஏற்றுக்கொண்ட அரசியலை பேசுவதற்கு ஒரு அப்பன் தான் பிள்ளையை தோல் வச்சிருக்கிற மாதிரி தான் அவருடைய இது. எனக்கு அந்த எப்பவுமே நான் ஒரு குண்டுக்கு பிறகு கொரோனா வந்துச்சு. குண்டு வந்து பெரிய வெற்றி பெற்றது, வருமானமாகவும் நீளத்துக்கு நல்ல வசூலை கொடுத்தது, விமர்சன ரீதியாகவும் பாராட்ட பெற்றது, நிறைய விருதுகளும் கொடுத்தது. ஆனால் உடனே எனக்கு பெரிய ஹீரோக்கள் நிறைய பேர் வந்து கதை கேட்டாங்க. ஆனால் நான் கதை ரெடி பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னே வந்து கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்த பிறகு மறுபடியும் ஒரு 2 ஆண்டு காலம் என்னுடைய போராட்டம் வந்தது. அவங்க நிறைய பேர்கிட்ட வந்து அது எனக்கு வந்து பட வாய்ப்பு சீக்கிரம் ஏன் ஒரு நல்ல படம் கொடுத்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. தமிழ் பிரபா கூட என்கிட்ட வந்து ஒரு முறை சொல்லினா ரொம்ப வருத்தப்படுறாரு, உனக்கு படம் ஏன் வந்து நல்ல கதை இருக்கு ஏன் அப்படின்னு மிஸ் ஆகுது அப்படின்னு. கல்யாணம் அப்படிதான் கொஞ்சம் கடைசி நேரத்தில் இதாக இருந்தது. அதுக்கு பிறகு வந்து நான் ஒரு ஹீரோவுக்கு கதை சொல்ல போனேன். கதை சொல்ல போகும்போது அவர் இருந்தாலே நான் வந்து நமக்கு பேசவும் வராது, நமக்கு எழுதுறதுக்கு நம்ம ஷூட்டிங் அதை தவிர்த்துருவேன். ஒரு நாள் வந்து லீலா பேலஸ்க்கு வந்து கதை சொல்ல போனேன். அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பேன் இண்டியா ஒரு ஹீரோ. அவர் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி நானும் வரேன் கூட அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு இந்த கதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப குழப்பமாக இருந்தது. அதை நான் 2 பேரும் போகும்போது வாய்ஸ் கடனில் வந்து ஒரு பெரிய பொக்கே ஒரு குட்டி குழந்தை மாதிரி ஒரு பெரிய பொக்கே வாங்கிட்டு வந்திருந்தார். நான் போயிட்டு அங்கே கதை சொல்கிறேன், குறுக்க வந்து அவர் கதை சொல்கிறார், இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஏன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து இவன் வந்து ஒரு படம் பண்ணிடணும், இவன் எப்படியாவது வந்துடணும் அப்படின்ற ஒரு இதுதான். என்னை இரும்பு கடையில் எந்த அழுக்கு சட்டையோட என்னை எப்படி ஈர்த்துன்னு வந்து என்னை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எனக்கு அப்பனுக்கு அப்பன், மச்சானுக்கு மச்சான், அண்ணனுக்கு அண்ணன் எல்லாமே என்னுடைய உறவாக இருக்கும். ஆனால் கருத்தியில் நான் எவ்வளோ அவரோட வந்து சண்டை போட்டுக்கினா கூட என்னை எங்கேயுமே நான் என்னுடைய பாதுகாப்பு என்பது பா ரஞ்சித்தினுடைய பார்வை வரை தான். அதுதான் என்னுடைய உண்மையான களம்ன்றது எனக்கு தெரியும். அந்த அன்பில் இருந்து தான் அது. அப்புறம் அந்த கதை சொல்லிட்டு இருக்கும்போது இவர் குறுக்க வந்து சொல்லிட்டே இருப்பாரு. அப்புறம் நான் கொஞ்சம் சொல்லுவான், இல்லை சார் இந்த இடத்த இப்படி நீ விட்டுட்டுறா, இந்த இடத்த நீ இப்படி சொல்றேன்டா அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அந்த கதை கேட்டு அவர் வந்து கொஞ்சம் பயம் இருந்தது அவருக்கு. ஆனால் கதை சூப்பராக இருக்கு, ஆனால் நான் எப்படி அப்படின்றது அவருடைய பிறப்பின் அடிப்படையில் இருந்து இந்த கதையை நான் பண்ணால் பிரச்சனையாக இருக்குன்ற ஒரு டோனுக்குள்ளே இருந்தது. லீலா பேலஸ் வந்து கிளம்பி 2 பேரும் ஜெமினி பிரிட்ஜ் வரைக்கும் காரில், அவரும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை, நானும் பேசவே இல்லை. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் வளர்த்திருக்கிறாரு, அவருடைய பிள்ளையா நம்ம வந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறோம், ஜெயிச்சிருக்கிறோம். மறுபடியும் போயிட்டு நம்ம அவரை வந்து, ஏன்னா ரஜினி சாரோட அவர் 2 படம் பண்ணியிருக்காரு, எந்த டைரக்டருக்கும் இல்லாத ஒரு கெத்து எதுவுமே. அவருடைய சுயமரியாதையிலிருந்து எங்களையும் வளர்ப்பாரு. ரஜினி சாரே சொன்னார், அவங்க அசிஸ்டன்ட் யாருமே என்கிட்ட யாருமே என்னை கண்டுக்கவே மாட்டாங்கன்ற அளவுக்கு நாங்கள் அரசியலாக அவ்வளோ தெளிவாக எங்கள் வேலை என்னவோ அதை மட்டும்தான் செய்வோம். அப்படி தான் எங்களை வளர்த்துருந்தாரு. எனக்காக வந்து அவர் வந்து அந்த இடத்த வந்து இறங்கி இவ்வளோ தூரம் வந்து அவர் வந்து குறுக்க இந்த கதைக்கு பேசுறது வந்து நம்ம தான் இந்த இடத்துக்கு வந்து அவரை வந்து நம்ம இறக்கி வச்சுட்டோமோ, நம்மளால தானே இவர் இப்படி இறங்கி வந்து கேட்குறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு எமோஷனலாக இருந்தது. சரி, எனக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நான் போயிட்டு அவர்கிட்ட என் பக்கத்து சீட்டில் உட்காந்து நான் சொன்னேன், தோறார் என்னால் தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இடத்துலேருந்து இறங்கி வந்து நீங்கள் கேட்டீங்க, எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்வாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், உனக்காக தான்டா, நான் எனக்குன்னு கேட்டால் தான்டா எனக்கு நான் யோசிப்பேன், உனக்காகனா நான் என்ன வேணாலும் வந்து இறங்கி வருவேன், அதெல்லாம் நீ யோசிக்கூடாது அப்படின்னு. இந்த படம் எடுக்கும்போது நிறைய சிக்கல் இருந்தது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு காடு. இந்த கதை வந்து சொல்லப்போனால் இந்த படம் இடையில வந்து தெலுங்குல வந்து ரீமேக் கேட்டுறாங்க.
படம் பார்த்துட்டு வந்த அந்த பிலிம் சேம்பருடைய தலைவர் வந்து வெளில வந்து சாமிஜி இருந்தாரா, சாமிஜி தான் சாட்சி. வெளில வந்தவொடனே அவர் கேட்டாரு, இந்த படம் வந்து சென்சார் ஆயிடுச்சான்னு கேட்டார். சென்சார் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்போ மனிதர்கள் இன்னும் உயிரோட இருக்கிறாங்க, இன்னும் மனிதம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ துணிச்சல் இருக்கணும், அந்த படத்தை எப்படி நீங்கள் வந்து கொண்டு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த படம், நாங்கள் தெலுங்கில் நாங்கள் அதை பண்ண போகிறோம் அந்த படத்தை அப்படி நாங்கள் சொல்லும்போது, அப்போ என் மீது அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து என்னன்றது அதுதான் அதை நான் சரியாக இந்த படத்தில் வந்து நான் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த படம் ஒரு வாரமாக எல்லா இயக்குநர்கள் சமூகம் சார்ந்து தொடர்ந்து மக்கள் மீது அன்பு கொண்டவர்கள் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க பார்க்குறவங்க எல்லாருமே இந்த படத்தை பாராட்டும் போது கரெக்டாக அவருடைய நம்பிக்கை நான் சரி செய்திருக்கிறேன் அப்படின்னு தான் நம்புகிறேன். அதே வகையில் வந்து இப்போ நீலம் வந்து ஒரு என்னுடைய நான் வந்து இந்த குண்டு ஆரம்பிக்கும் போது என்கிட்ட சொன்னார், தண்டகாரன் ஆரம்பிக்கும் சொன்னார், இதில் வந்து நீ 2 கேமரா ஏன் வைக்கிற, அது வைக்கிற, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணு, நான் உன்னே சொல்கிறது என்ன நானே சொல்லிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னார். நீ தான் மேனேஜரு, நீ தான் ப்ரொடியூசரு, நீயே பார்த்து என்ன பண்ண எடுத்துன்னு வா அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு உரிமையான ஒரு நிறுவனம். ஆனால் அதுக்கு இது வந்து நான் பிறந்த வீடு, நம்ம இருந்த இடம், நம்ம தொடர்ந்து ஒரு 15 ஆண்டு கால ஒரு உழைப்பு, இங்கு நம்ம வந்து இங்கே நாங்கள் இயங்கி இருக்கிறோம் அது வேற. ஆனால் இது டோட்டலாக வேற ஒன்றா லேர்ன் டச் வந்து உள்ளே வராங்க. இந்த கதை வந்து பல இடங்கள்ல வந்து பெரிய ஹீரோக்கள் வந்து கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அப்புறமா அவங்க வந்து தயங்கி சில நேரங்களில் அவங்களுடைய கால்ஷீட்னாலும் தள்ளி வந்த போது கூட லேர்ன் டெக் வந்து இந்த கதையை வந்து உள்வாங்கி இதனுடைய அரசியலை புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களுடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து படமா பண்ணிட முடியும், இது வந்து ஒரு பெரிய லெவலில் இந்திய லெவலில் இந்த கதை இந்த பிரச்சனையை கொண்டு போய் முடியும்னு நினைச்சு இந்த கதைக்காக அவங்க வந்து மெனக்கெட்டதும் இது அவர் எங்கிட்ட வந்து பண்ண டிஸ்கஷனும் சரி, இவ்வளோ அன்பான இவ்வளோ தெளிவான ஒரு ப்ரொடியூசரை வந்து உண்மையிலே தமிழ் சினிமா இழந்துடக்கூடாது. அது கண்டிப்பாக தண்டகாரணம் வந்து அவருக்கு வந்து பெரிய அளவில் வந்து இந்த படம் வந்து அவருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும். அதில் எதுக்கு சொல்கிறேன்னா எங்களுடைய உழைப்பும் அந்த உழைப்பில் நாங்கள் செலுத்துகிற நேர்மையும் அது வந்து கண்டிப்பாக வந்து லேர்ன் டச்சுக்கு வந்து நீளம் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு பக்கபலமாக கொண்டு போய் சேர்க்குன்றதுல வந்து எங்களுடைய படம் மற்றவர்கள் சொல்கிறதுலேருந்தே என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தது வந்து ரஞ்சித்தோட வந்து இடையில நான் ஒரு நாள் பார்க்க போயிருந்தேன் 1 வருஷத்துக்கு முன்னே. அப்போ என்ன சொன்னார்னா, நிறைய ப்ரொடக்ஷனில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரோட வேலை செய்வாங்க, அவங்க எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகுது. ஒரு கதையிலேருந்து ஒரு கதை ட்ராப் ஆகி இன்னொரு கதை போகும்போது சில அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வெளியேறி போயிடுவாங்க. ஆனால் உன் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து ஒருத்தவங்க கூட வந்து மாறவே மாட்டான், நீ என்ன சொல்கிற அப்படியே செய்கிறானு எப்படி என்னன்னு எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு அவர் சொன்ன பிறகு தான் நான் யோசித்து பார்க்குறேன், ஏன் இவனை வந்து என்னை விட்டு போகவே இல்லை, எதுக்கு இவங்க வந்து இத்தனை முறை நான் இவ்வளோ நாள் இருந்தும், ஏன்னா நிறைய நெருக்கடி இருக்கும், நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஏன்டா நீ அவங்க இருக்கிற என் கொரோனா காலம் 2 வருஷம் இருந்திருக்கு. இப்போ இது வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்து என்னை வந்து நம்பினதும், ஏன்னா கூட வேலை செய்கிறவங்க கொஞ்சம் டவுட் பட்டால் கூட அந்த படத்தை வந்து நம்ம எடுக்கவே முடியாது. அதனால வந்து நம் மீது நம்பிக்கை கொண்டு இந்த படம் வந்து வெற்றி அடையும், இதன் மூலமா நமக்கும் ஒரு முகவரியா வரும்னு நினைச்சு முதல்ல நான் எல்லாருக்கும் பெரும்பாலும் உதவி இயக்குநர்கள் கடைசியாக தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு வந்து உண்மையிலே வந்து ரஞ்சித்தோடைய அதே கருத்தை தான் நானும் சொல்கிறேன். உங்ககிட்ட அதே அளவில் அவங்க என்னோட அதிகமாக உழைச்சிருக்கிறீங்க. உங்களுடைய அனுமதியோடு அவங்க எல்லாரும் உங்கள் மேலே வரணும்னு நான் நம்புகிறேன். டைரக்டர் ஓவர் பண்ணிட்டு கோ டைரக்டர் படம் பண்ண கதையெல்லாம் சினிமாவில் நிறையா உண்டு. சில பேர் வந்து கதை வசனம் நம்ம பார்த்திபன் சொல்லிட்டு என் கூட ஒர்க் பண்ணிருக்கேன், கோ டைரக்டர் அவன் இது சார்பாட்டா பரம்பரையில். நான் கபாலி ஒர்க் பண்ணும்போது தோழர் என்ன சொன்னார், வந்து கபாலி சேரில் உட்காடுறான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான், சார் நான் ஏண்டானா ரஜினி வந்து பாட்சா படத்தில் சேரில் உட்காந்துட்டாருன்னு. அப்போ என்னடா சேரில் உட்காடுறது, நாம் ஒரு கதை சொன்னால் உடனே வந்து வேற படத்தில் நடந்த கதையெல்லாம் சொல்லி அந்த மூடி அவுட் பண்ணிடுவானுவன். சில பேர் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த கதையை வந்து வேற மாதிரி சொன்னாங்க அப்படின்வான். என்னடா வேற மாதிரி சொன்னாங்கன்னா, என்ன மாதிரி சொன்னாங்கன்னு கட்சி வரைக்கும் சொல்ல மாட்டான், கதையை குழப்பி விட்டு வேற இடத்துக்கு நிறுத்திடுவாங்க. ஆனா இவர்கள் எல்லாருமே வந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்திருந்தா கூட ஒத்த சிந்தனை கொண்ட வாசிக்கிற தோழர்களா இருக்கிறாங்க. என்னுடைய கதையை உள்வாங்கி எனக்கு வந்து நிறைய அந்த காடுல வந்து பெரும் எந்த அடிப்படை வசதியுமே கிடையாது, அந்த இடத்துல யானை இருக்கு, எல்லா விலங்குகளும் இருக்கிற ஒரு சூழல்ல ஒரு முறை வந்து தினேஷ் தோழரும் ரித்திவிகாவும் ஒரு காட்டுக்குள்ள சந்திக்கிற ஒரு இடம், அந்த இடம் வந்து யானைகள் நடமாடுற பகுதி. லொக்கேஷன் பார்க்கும்போது இந்த இடத்த ஒருத்தர் செத்துட்டாரு, அந்த இடத்த ஒருத்தர் செத்துட்டாருன்னா யானை ஆச்சுதுன்னு அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரே பயமா இருக்கும். நம்ம உள்ளூர் தோழர்களை வச்சுதான் நம்ம வந்து வெடி போட்டுக்கிட்டே தான் நம்ம ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்போம்.
அப்போ வந்து யானை வந்து ஒரு இடத்த படுத்துட்டு இருக்கு, அதை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளூர் தோழர்கள் வந்து சில பேர் போயிட்டு இங்கே யானை இருக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு இங்கே தான் வரும், அரை மணி நேரத்துக்குள்ள இந்த சீனை நீங்கள் எடுத்து முடிச்சிடுங்க, இல்லைன்னா ரொம்ப சிக்கல் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா என் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒருத்தனை காணோம், எங்கடா யானையை பார்த்துட்டு வரதுக்கு அவன் போயிருக்கிறான். எனக்கா ஒரே பயம், ஏன்னா உள்ளூர்காரங்க யானையை வந்து பார்த்து பதங்கிறதுக்கும் அதை மாதிரி வந்து எல்லாருமே எதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. யானை வந்தால் நம்ம அடிப்போம் போவோம், அதை பற்றி எதுவுமே இல்லை. எந்த அளவுக்கு உயிரை கொடுத்து வேலை செய்திருக்கிறாங்க இவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. உங்களுடைய சார்பாகவும் எனக்கு இன்னும் பேசுறதே தெரியல, உங்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. ஒரு நீண்ட நேர நிகழ்வாக மாறிடுச்சு. அந்த இவ்வளோ நேரம் காத்திருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் என்னுடைய திரைப்படங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்க உங்களுக்கு எப்போதும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் திரு சாய் தேவானந்த், லேன் அண்ட் டீச், சாய் தேவானந்த் அண்ட் சாய் வெங்கடேஷ் அண்ட் அந்த டீமை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றி. அண்ட் என்னென்னா இப்படி ஒரு படம் பண்ணுறோம், என் கூட சேர்ந்து படம் பண்ண வரவங்க வந்து ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலி தமிழ் சினிமா தமிழ் தயாரிப்பு ஈடுபடுறவங்க கூட வந்து என்னென்னா நம்ம கூட சேர்ந்து வேலை செய்கிறது வந்து ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். ஏன்னா இந்த ஒரு 12 வருஷமாக வந்து சில பேர் கூட தான் நான் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கேன். அந்த சில பேர் ஏதோ ஒரு வகையில் என்னை நம்புறவங்களா இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் நான் நம்புகிற அரசியலை நம்புறவங்களா இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ திரு சாய் தேவானந்த் வந்து என்னுடைய திரைப்படங்களை பார்த்து என்னுடைய ப்ரொடக்ஷன் படங்களை பார்த்து என் கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ரொம்ப ஆர்வமாக வந்து என் கூட வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அண்டு தண்டக்காரண்யம் மற்றும் வந்து அதோட தொடர்ந்து வந்து வேட்டுவம் படத்தோடைய தயாரிப்பாளரும் இருக்காரு. அவருக்கு இந்நேரத்தில் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வெறும் தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் என்னை நம்புகிற ஒரு நல்ல நண்பனாக இன்னைக்கு வந்து அவர் மாறி இருக்காரு. அண்ட் ரியலி தேங்க்யூ சாய், ரொம்ப சந்தோஷம் கூட சேர்ந்து வேலை செய்கிறது. அண்ட் வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த 12-13 வருஷத்துல வந்து இவ்வளோ பேர் வந்து என்னோட சேர்ந்து இருக்கிறாங்க, இங்கே வந்து இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒருத்தரை பார்த்து பேசிக்கிறதும் அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணிக்கிறதும் அண்ட் அவங்களோட வளர்ச்சியும் பார்க்குறப்ப வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இது வந்து என்னன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக தான் இருக்கு. ஏன்னா நீலம்னாவே இவ்வளோ க்ரௌடு, வெளியே ஆடியன்ஸ் வருமா இல்லைன்னு தெரியாது, நமக்கே இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ பெரிய மக்களை, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, கும்பலே டெக்னீஷியன்ஸு, இவ்வளோ பெரிய டீமை இந்த 12-13 வருடங்களில் வந்து உருவாகி இருக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படி உருவாக்குறப்ப இப்போ என்னன்னா அதியன் டீம்னு ஒன்று உருவாகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டீம் இப்போ தனித்தனியாக உருவாது. இப்போ வந்து ஸோ இவங்க எல்லாமே தனித்தனியாக அப்படி உருவாங்குறாங்க. ஒருவேளை இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு இன்னும் பெரிய ஒரு டீம் வந்து இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர்கள் வந்து பல பேர் வந்து பலவிதமாக பரிமாணங்கள் பெற்று தமிழ் சினிமாவை முற்றிலுமாக ஆளுகிற டெக்னீஷியன்களா ஆர்டிஸ்டாக நிச்சயமாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமாக ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் ஈடுபட்டுற ஆளாக மட்டும் இல்லாமல் அந்த சமூக பார்வை, சமூக இந்த இங்க இருக்கிற என்ன சொல்றது இன்இக்வாலிட்டி சரியா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய படைப்பின் மூலமாக, தன்னுடைய கலையின் மூலமாக இதை சரி செய்ய விரும்புகிற மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள், ஆர்டிஸ்டா இவங்க இருப்பாங்க அப்படின்றதுதான் எனக்கு வந்து இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இங்க தமிழ் சினிமால நான் வெறும் டைரக்டரா ஆகணும்னு மட்டும் வரல. நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்ப தான் வந்து டைரக்டர் ஆகணும்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஆனால் டைரக்டர் ஆனால் இந்த மாதிரி படம் தான் எடுக்கணுன்ற விருப்பத்தோடு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நான் ஒரு 3 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருப்பேன் தான் நான் நம்பினேன். அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஆரம்பத்தில். காரணம் என்னன்னா நம்ம பேசுகிற அரசியல் வந்து நம்ம ஊரில் நம்ம காலனி தாண்டி ஊருக்குள்ளே போய் பேசினாலே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நம்ம பேசுறது வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இது ஒரு பயங்கர முரணான ஒரு இடமா இருக்கும், இதில் எப்படி நம்ம தாக்கு பிடிக்க போகிறோம் நான் யோசிச்சு இருந்திருக்கேன். அண்ட் வந்து அதுதான் என்னுடைய பெரிய மனதில் உள்ள
பெரிய கேள்வியாகவும் இருக்கு. நான் எப்படி இதை ஹேண்டில் பண்றது, எப்படி இதை பேசுறது, எப்படி இது மொழியா மாத்துறது, எல்லாரும் அக்செப்ட் பண்ற ஒரு ஒரு மீடியமா எப்படி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றத நான் தொடர்ந்து அதுதான் நான் வந்து யோசிச்சுட்டு இருப்பேன். நான் அப்படி யோசிச்சதன் மூலமாக நான் நினைச்சது வந்து குறைந்தபட்சம் ஒரு 3 ஆண்டுகள் இல்லை 5 ஆண்டுகள் வந்து ஒரு டைரக்டரா எனக்கு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் ஆனா வந்து மக்கள் என்னை வந்து இயக்குனராக மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் தயாரிப்பாளர்களாகவும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தயாரிப்பாளர் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இன்னைக்கு வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்துருக்கு. இதுல நிறைய பேர் இன்னைக்கு வந்து இயக்குனராக மாறி இருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த நீலம் ப்ரொடக்ஷன் மூலமாக வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரிய என்ன சொல்றது பெரிய உத்வேகமாகவும் இருக்கு. தொடர்ந்து செய்யணும்னு நான் வந்து விரும்புறேன். ஏன்னா இன்றைய சூழ்நிலை நான் வந்து சூழ்நிலையும் சரி இப்பயும் சரி படம் எடுக்கிறது வந்து பயங்கர சவாலான விஷயம். ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப சவாலான விஷயம். அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்றது இன்னும் சவாலான விஷயம். ஏன்னா இங்க அவ்வளவு இப்ப நார்மல் கமர்ஷியல் இல்ல நார்மலான ஒரு ஆர்டிஸ்டிக் படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுலேயே பெரிய சவால் இருக்கும். ஆனா நம்ம வந்து இந்த நார்மல் கமர்ஷியல் அண்ட் ஆர்டிஸ்டிக் படங்கள்ல மீறி ஒரு பாலிடிக்ஸை வந்து முன்வைக்கிறோம், ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறோம். இப்ப கருத்து முன்வைக்கிற படங்கள் வந்து பெரிய வெற்றி அடையுமா இல்ல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கும். அது எல்லாம் கடந்து வந்து கருத்து கண்டென்ட் வந்து பிரதானமா அந்த கண்டென்ட்டோட கலையையும் சேர்த்து அதோட கமர்ஷியல் வடிவத்தையும் வந்து உள்ளடக்கி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீலம் ப்ரொடக்ஷன் வந்து நிரூபிச்சிருக்கு. அது மூலமா நிறைய இயக்குனர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணமா நான் இதை வந்து பாக்குறேன். அண்ட் வந்து எனக்கு இருக்கிற சவால்களை சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் அதனாலதான் எனக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நான் ஏன்னா இன்னைக்கு வந்து கார்பரேட் நிறுவனங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஓடிடி நிறுவனங்கள் வந்து எல்லா படங்களையும் வாங்கினாங்க. ஆனா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட கண்டென்ட் மையமா வச்சு அந்த படத்தை வெளியே எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் அஜெண்டா வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அந்த வேர்ல்ட் இந்தியா லெவல்ல வந்து எப்படி லெஃப்ட் விங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததோ இன்னைக்கு ரைட் விங் வந்து அதை விட மிகப்பெரிய பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்டா மாறிடுச்சு. ஒரு திரைப்படத்துல ஒரு குறியீடை முன்னாடி வந்து இன்டெலெக்சுவல் தான் வந்து ஆராய்வாங்க. இந்த குறியீடு இதனால இருக்கு, இது வந்து இயக்குனர் வந்து சொல்ல ட்ரை பண்றாருன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு வந்து அந்த குறியீடை பற்றி கணக்கெடுப்பதற்கு டீகோட் பண்றதுக்கு பல பேர் முன் வந்துட்டாங்க. அண்ட் குறிப்பா வந்து சென்சார் போர்டு வந்து ரொம்ப தீவிரமா வந்து இருக்கிறாங்க. குறிப்பா ரைட்டிங் என்ன சொல்றது ஆதரவு மனப்பான்மை உள்ள சென்சார் போர்டு உறுப்பினர்கள் வந்து நீங்க நம்ம வந்து சென்சார் அப்ளை பண்ணாலே அவங்களை நம்ம பார்க்கலாம். உள்ள வரப்போ நம்மளை பார்க்கறது, நம்மளை அவங்க கிட்ட பேசுறது, ஆங்கிள் பண்றதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். சோ அதை மீறி ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டு வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்றது, அந்த ரிலீஸ் பண்றப்போ இங்க இருக்கிற பார்வையாளர்கள் யாரு, இங்க இருக்கிற ஓடிடி நிறுவனங்கள் யாரு, இங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரு, இவங்களை வந்து நம்ம எப்படி சமாளிக்க போறோம், இந்த சமாளிப்பதை மீறி எப்படி வந்து மாதிரியான படங்களை வந்து ரிலீஸ் பண்ண போறது அப்படின்ற ஒரு பெரிய சவால் தான் அது. ஆனா அந்த சவாலை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம அதை விரும்பி ஏற்றுக்கொண்டதால பயங்கர லவ் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்த வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். ஆனா நமக்கு எக்ஸ்டென்டா நம்ம மிகப்பெரிய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா மக்கள் தான். மக்களை மீறி நம்ம வேற யாரையும் வந்து பெருசா நம்ம வந்து எதிர்பார்க்க போறதில்ல. மக்கள் கிட்டதான் திருப்பி கடைசியா நம்ம போறோம். அதுதான் டெமோக்ராட்டிக்கான ஒரு ஏரியாவா இருக்கு. அண்ட் ஓடிடி நிறுவனங்கள் இல்ல மற்ற நிறுவனங்களுடைய இப்போ என்ன சொல்றது சப்போர்ட் வந்து குறைந்த அந்த காலகட்டத்தில் திரும்பவும் தியேட்டர் அண்ட் மக்கள் அப்படின்னு நம்ம போறோம். அண்ட் மக்களுக்கு வந்து அவர்கள் ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு கதையை சொல்லாம, ஏற்கனவே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கதையை சொல்லாம, அவர்களுடைய சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு கதையை சொல்றப்போ ஒரு பெரிய சவால் இருக்கு. மக்களை தியேட்டருக்குள்ள உள்ள கொண்டு வரது, மக்களை பார்க்க வைக்கிறது, அவங்க இந்த படம் வந்து பிடிச்சிருந்தாலும் தியேட்டருக்குள்ள வந்து பார்க்கறது நிச்சயமா ஒரு பெரிய சவால் தான் அது. ஆனா அந்த சவாலை ஏற்றுக்கொண்டுதான் இப்ப நாங்க எல்லாருமே வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் மக்களை மீறி நம்பிக்கை வேற எதுவுமே இல்லை. மக்கள் நீங்க வந்து டெஃபினட்டா எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்க பயங்கரமா நம்புறோம். அந்த நம்புறதுனாலதான் உண்மையிலேயே யாராலும் யோசிக்க முடியாத இல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பேசினா பல பின்னணிகள் வரும் தெரிஞ்சுதான் நாங்க வந்து தண்டக்காரன்ற ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கிறோம். அது வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்க எங்களை வந்து கை தூக்கி விடுவீங்க, நீங்க வந்து எங்களை வந்து இந்த படம் மூலமா இன்னும் நிறைய படங்களை எடுக்கிறதுக்கான ஒரு ஆதரவை தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு நான் வந்து நம்புறேன் நான். இந்த நம்பிக்கையோடு தான் நாங்க எல்லாருமே இங்க இயங்குறோம். இங்க பேசின என்னுடைய உதவி இயக்குநர்களாகட்டும் எல்லாருமே அது நம்பிக்கையோடு தான் வந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து
இப்போ நான் வந்து அம்பேத்கரிசம் பேசுவேன், அதின் வந்து கம்யூனிசம் பேசுவான். ஸோ வந்து எங்களுக்குள்ள வந்து கருத்து முரண் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் வந்து எல்லாரும் வந்து ஒரு தளத்துல வந்து இயங்குறோம். இப்போ ஒரு ஷார்ட்ல வந்து திடீர்னு வந்து அது என்ன பண்ணான்னா ரெட் கலர் ஷர்ட் போட்டு வர ஒரு ஷார்ட் வந்து காரணம். அவன் திரும்பி பார்த்தேன், இல்லை அங்கே ஒரு ப்ளூ கலர் சட்டை வரும் தோற அப்படின்னா நான் ப்ளூ கலர்லாம் வேணாம், நீ ரெட்டு எனக்கு ரெட்டு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இங்க வந்து என்னன்னா தத்துவங்களுடைய பிரச்சனை கிடையாது, தத்துவத்தை யாரு கையாளுறாங்க, அது எப்படி கையாளுறாங்க. ஸோ இங்கதான் முறைனே இங்க இருக்கு. தத்துவம் என்ன, நான் வந்து பயங்கரமான மார்க்ஸ் லவர்னு வச்சுங்களேன், பட் ஆனா ஒரு தீவிர அம்பேத்கர்வாதி. ஆனா எனக்கு வந்து தத்துவங்களை கையாளுறதுல எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. இந்த இந்திய மண்ணில் எப்படி தத்துவங்களை கையாளுனாங்க அப்படின்றதுலதான் எனக்கு வந்து நிறைய முரண் இருக்கு. அதனால வந்து இப்ப அது என்ன பண்ணா ஒரு ரெட் பிளாக் அப்படி அச்சு அப்படி பண்ண அது வந்து ரொம்ப அப்படியே பாதுகாத்து எடுத்துட்டு வரும். இதனாலதான் சொல்லி எடுத்துட்டு போறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இல்லை அது. ஸோ இப்படிதான் எங்களுக்குள்ள வந்து சில கருத்து முறை டெஃபினட்டா இப்போ வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்க தான் நான் வந்து ட்ரை பண்றேன். எனக்கு பிடிக்காத எப்படின்னா இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத இந்த சமூக ஒழுங்கை இல்லை சமூக ஒழுங்கு அப்படின்றதே வந்து இங்க வந்து இந்த இன்இக்வாலிட்டி தான். அதை காப்பாற்றுகிற எண்ணம் கொண்டவர்களோட நம்மளால வேலை செய்யவே முடியாது. பட் ஆனா இந்த சமூக ஒழுங்குன்றது வந்து ஒரு ஈக்குவாலிட்டி தான் அப்படின்னு நம்புற பல தத்துவங்களோடு ஏற்றுக்கொள்கிற நண்பர்களோடு தான் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து இயங்கிட்டு இருக்கிறோம். அது வந்து வணிக ரீதியாகவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க தான் நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிருக்கோம். வணிக ரீதியா எப்படியாவது வந்து மக்களை ரீச் பண்ணணும், மக்களை வந்து இந்த கலை அம்சத்தோடு இந்த கலை கொண்டாட்டத்தோடு நம்ம நினைக்கிற இந்த அரசியலை எப்படியாவது வந்து அவங்க கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும், விழிப்புணர்வு உண்டாக்கணும். அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமா இருக்கு. அந்த நோக்கத்தோடு நாங்க ஒரு பொருளை விற்க ட்ரை பண்றோம். ஸோ சும்மா ஏதோ ஒரு பொருளை நாங்கள் வந்து விற்க ட்ரை பண்ணல, ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் இந்த சமூக ஒழுங்கை வந்து இங்க ஒழுங்குன்றது வந்து ஒரு இன்இக்வாலிட்டிக்கு அதை உடைச்சு ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்க தான் நாங்கள் ட்ரை பண்றோம். இந்த நோக்கத்தை மக்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டது மூலமாக தான் நாங்கள் இங்க இருக்கிறோம். அண்ட் இதுல பல விமர்சனங்கள் இருக்கு, பல என்ன சொல்றது எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கு. அதுதான் நான் எப்பவுமே சொல்ல, பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் எனக்கு ஒரு நேரடி முன்னுதாரணம். அவரை நான் எப்பவுமே நான் யோசிப்பேன். அவர் தான் என்னை வந்து தொடர்ந்து வழிநடத்துகிறார். அவருடைய எண்ணங்களும் அவருடைய செயல்களும் தான் வந்து இந்த இந்திய சமூகத்துல வேற யாராலையும் கடக்க முடியாத ஒரு காட்டாப்பை நீந்தி தனியா வந்தவர். அந்த நீந்தி தனியா வந்தவருடைய எண்ணம், அவருடைய எழுத்தும் அவருடைய கொள்கையும் நான் பின்பற்றதுனால உண்மையிலேயே நான் திருப்பி யாரை நம்புறேன்னா மக்களை மட்டும்தான் நம்புறேன், வேற யாருமே நம்பல. மக்களை தொடர்ந்து நம்பிக்கொண்டிருக்கிற, மக்களோட அன்பை தொடர்ந்து கேட்டு பெறுவதற்கும் கட்டி கொள்வதற்கும் வந்து தயாரா இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டா நம்ம வந்து இருக்கிறோம். இப்ப நேபாளத்துல கூட ஜென்சி வந்து பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அங்க வந்து ஒரு ரேப்பர் தான் வந்து ஒரு தூண்டுகோலா இருந்திருக்காரு அந்த நாட்டுல வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிப்பதற்கு. ஸோ கலை வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆர்ட் வந்து ஒரு கலை ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் தான், அது வந்து ஒரு பொலிட்டிக்கலா உள்ள கொண்டு போறப்ப பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனா ஆர்ட் நிறைய நாடுகள்ல மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்திருக்கு. அண்ட் நமக்கு ரொம்ப பக்கமா இருக்கிற நேபாளிலேயே வந்து அந்த மாற்றத்தை நிகழ்த்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அண்ட் வந்து சோ அந்த 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 மூவ்மெண்ட் பற்றி எரிவதற்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து ஒரு காரணமா இருந்திருக்காரு. ஆனா அவருடைய என்ன சொல்றது தாட் அண்ட் அதுல வந்து எனக்கு சில முரண்பாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நானு. பட் ஆனா அதை மீறி ஒரு ஆர்டிஸ்டால எப்படி இவ்வளவு பேரை வந்து கிளந்தர செய்ய முடியும், ஒரு கலைப்படைப்பு எப்படி வந்து ஒரு போராட்டத்தை வழிவகுக்கும், ஒரு ஒரு நாட்டை வந்து சரிப்படுத்துறதுக்கு பயன்படுத்த முடியும்ன்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான வேலையை நீலம் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கு. இந்த தமிழ் சூழல்ல திராவிட இயக்கம் தோன்றிய காலகட்டத்தில் திரைப்படங்கள்ல வந்து மிக தீவிரமாக இந்த அரசியல் மாற்றத்துக்கு பயன்படுத்தி கொண்ட ஒரு அடிப்படையாக கொண்ட ஒரு தமிழ் மாநிலம் தான் இது, தமிழ் சினிமா துறை தான் இது. அதற்கு பிறகு இந்த சோசியல் ஜஸ்டிஸை பயங்கரமான ஒரு கொள்கையாகவும் அதே நேரத்தில் மக்கள் கிட்ட கொண்டு போய் சரியா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனமா நீலம் இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் உண்மையிலேயே வந்து பெருமை கொள்றேன். ஸோ இந்த நீலம் ப்ரொடக்ஷனை என்னோடு சேர்ந்து நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து உதவியா தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து முக்கியமா நான் வந்து இவர் நந்தகுமார் வந்து நான் சொல்லுவேன் நான். அண்ட் வந்து எனக்கு வந்து எப்பவுமே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாகவும் உதவியாகவும் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கேன். அது மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அண்ட் ஜெனரஸ் வந்து இங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சின்ன அளவுல வந்து என் கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி என்னை வந்து தொடர்ந்து புஷ் பண்ணிருக்காங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே
நன்றி. அண்டு தண்டகாரண்யம் உண்மையிலேயே வந்து சொல்ல முடியாத ஒரு கதை தான். அதை சொல்ல துணிந்திருக்கிற அதிநாதிற்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதியன் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவன்னு சொன்னா, ஆனா அதே நேரத்தில் அதியன் வந்து ரொம்ப பிடிவாதமான ஒரு ஆள். தன்னுடைய கொள்கையை வந்து எனக்கும் அதியனுக்கும் நிறைய கம்யூனிசம் அம்பேத்கரிசம் சம்பந்த பயங்கர டிஸ்கஷன் உருவாயிருக்கு. ஆனா ஒரு வகையிலும் எப்பவுமே வந்து தன்னுடைய கொள்கையிலிருந்து பின்வாங்கினதே இல்லை என்னை போல. அதனால அதியனை வந்து நான் எப்பவுமே நான் வந்து பாராட்ட நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ட் இந்த படத்துல நடிச்சிருக்கேன் கலையரசன், தினேஷ், வின்சு அண்ட் ரித்விகா அண்ட் எல்லாருமே, அந்த ஷபீர், நவீன், நிறைய பேர் வந்து செம சூப்பரா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம்ஸ் அண்ட் மேனேஜர் டீம்ஸ் அண்ட் வந்து ஓவரால் வந்து ஒரு பெரிய கடின உழைப்பை வந்து உழைச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆரம்பத்துல இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பில்லரா இருந்தது வந்து அதித்தி இருந்தாங்க. அதித்தி அண்ட் மணிந்த் வந்து ஒர்க் பண்ணாங்க நீலம் ஸ்டுடியோஸ் சார்பா. அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நீலம் ஸ்டுடியோஸ்ல வேலை செஞ்ச வேறு சிலர் நண்பர்களும் வந்து அவங்களுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டெக்னீஷியனா இதுல வந்து ஒர்க் பண்ண எடிட்டர் செல்வா அண்ட் வந்து ராமலிங்கம் பிரதர் அண்ட் பிரதீப் அண்ட் வந்து பாரலாசிரியர் ரூமா அண்ட் வந்து அறிவு அண்ட் தனிக்கொடி தோழர் மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஒரு சமசூப்பரான கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஜஸ்டின் பிரபாகர் பயங்கரமான ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருக்காரு. எனக்கு ஜஸ்டின் வந்து ரொம்ப பிடிக்கும். ஜஸ்டினோட வந்து எப்படியாவது கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு நானுமே யோசிப்பேன். அண்ட் வந்து முதல் தடவையா வந்து என்னோட ப்ரொடக்ஷனோட சேர்ந்து அவர் கூட சேர்ந்து நான் வந்து ஒர்க் பண்றோம். அண்ட் நிச்சயமா எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். அண்ட் பிஆர்ஓ குணாவுக்கு வந்து நன்றி. அவனை வந்து எல்லாத்துலயும் மறந்துடுறேன். அண்ட் பீட்ரூட் நிறுவனத்துக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய லிங்கேஷ் அண்ட் எழிலுக்கு வந்து நன்றி. என்னோடு பக்கபலமா துணையா இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றி. நீங்க இல்லைன்னா நான் கிடையாது. ஏன்னா பல பேருக்கு பல யோசனைகள் இருக்கலாம். எப்பறம் தொடர்ந்து படம் எடுத்துட்டே இருக்கிறான், படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறான், படம் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீலம் பண்பாட்டு மையம் ஒர்க் நடக்குது, இதெல்லாம் வந்து நான் பண்ணவே இல்லை, இவங்க தான் பண்ணிருக்காங்க. நான் சும்மா இதெல்லாம் நடக்குதா இல்லையா அப்படின்றது மட்டும்தான் நான் வந்து கவனிக்கிற ஒரு ஆளா இருக்கிறேன். அண்ட் வந்து என்னுடைய நீலம் தயாரிப்பு நிறுவனத்தில் வேலை செய்ய ஒட்டுமொத்த எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள். அண்ட் இன்னும் நிறைய படம் வரப்போகுது. வெக்கைன்னு அடுத்தது ஒரு படம் இருப்பது, பைசன் வரப்போகுது, அண்ட் மக்கள் காலம்னு ஒரு படம் இருப்பது. இது இல்லாம வந்து இன்னும் ஒரு 3 படங்கள் வந்து தயாரிப்புல இருக்கு. ஸோ இது எல்லாமே கார்பரேட் நிறுவனங்களை நம்பி நாங்கள் படம் எடுக்கல, மக்களை நம்பி தான் படம் எடுக்கிறோம். தயவு செஞ்சு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. திரைப்படங்கள் இந்த எல்லா திரைப்படங்களும் திரையரங்கம் நோக்கி வரப்போகுது. நீங்க எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நாங்கள் எங்களால் வந்து இது திரும்ப கண்டினியூ பண்ண முடியும். சாய் தேவானந்த் மாதிரியான ஒரு இளம் தயார்